Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவில்லா கருணையும் நிகரில்லா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இன்றைய இரவிலே நம்முடைய வாழ்க்கையின் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் தேவையான அடிப்படை விஷயங்களை சத்திய சஹாபாக்கள், உத்தம நபித்தோழர்கள் எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கினார்கள், அவற்றை பின்பற்றுவதன் மூலமாக நமக்கு என்னென்ன மகிழ்ச்சி சந்தோஷங்களை நாம் அடைய முடியும், ஆனால் அவற்றை நாம் பின்பற்றாததின் விளைவாக தற்போது என்னென்ன இன்பங்களையும் மன நிம்மதியையும் இழந்து வருகின்றோம் என்ற விவரங்களை எல்லாம் கடந்த நாட்களை போன்று இன்றைய தினமும் ஒரு தலைப்பிலே பதிவு செய்ய இருக்கின்றோம். சகோதரர்களே, நேற்றைய தினம் உலகத்திலே மனிதனுக்கு டென்ஷன், நிம்மதியின்மை, மனக்கோளாறு, டிப்ரெஷன், இப்படி பலவிதமான வார்த்தைகளால் சொல்லுவதாக இருந்தால், அதாவது மனிதன் நிம்மதி இழந்து நடக்கக்கூடிய ஒரு அவலநிலைக்கு காரணம் சஹாபாக்களிடத்தில் இருந்ததை போன்று அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் லேசாக இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு குணம் நம்மிடத்தில் இல்லாமல் போனதன் விளைவு நாம் சஹாபாக்களிடத்திருந்த நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நாளுக்கு நாள் இழந்து வருகின்றோம் என்ற விஷயங்களை பார்த்தோம். இன்றைய தினம் அதனுடைய தொடரிலே சத்திய சஹாபாக்கள் உலக விஷயங்களிலே, அதாவது உலகத்தினுடைய நியாமத்துகளை அனுபவிக்கும் விஷயத்திலே எவ்வளவு பேணுதலாகவும் கவனமாகவும் இருந்தார்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், உலகப்பற்று அற்றவர்களாக சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். உலகத்தினுடைய மோகம் இல்லாதவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சில சம்பவங்களை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீட்டிற்கு வருகின்றார்கள். எல்லா மனைவிமார்களும் பேசி வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். அதாவது, எங்களுடைய அன்றாட செலவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் எங்களுக்கு போதவில்லை, எங்களுடைய அன்றாட செலவுகளுக்கு நீங்கள் தரக்கூடிய காசு எங்களுக்கு போதவில்லை, ஆகவே எங்களுக்கு எங்களுடைய தேவைக்கான பணத்தை அதிகமாக தர வேண்டும் என்று எல்லா மனைவிமார்களும் பேசி வைத்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பிரஷர் கொடுக்கின்றார்கள். தன்னுடைய மனைவிமார்கள் இப்படி தனக்கு ஒரு பிரஷர் கொடுக்கிறார்கள் என்பதை பார்த்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபித்துக் கொண்டு வீட்டினுடைய மேல் மாடி பகுதியிலே போய் உட்கார்ந்து கொள்கிறார்கள். தன்னை யாரும் பார்ப்பதற்கோ யாரும் சந்திப்பதற்கோ யாருக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி மறுத்து விடுகிறார்கள். இந்த நிலையிலே இந்த செய்தி வெளியே சஹாபாக்களுக்கு மத்தியிலே எப்படி பரவி விடுகிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்கள் அத்தனை பேரையுமே தலாக் சொல்லிவிட்டார்கள் என்று வதந்தியாக பரவி விடுகின்றது செய்தி. இதை கேள்விப்பட்ட உடனே அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாருடைய வீட்டுக்கு வேகமாக ஓடி வருகின்றார்கள். என்றால் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே மனைவியாக இருந்தார்கள். அந்த வகையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாமனார். ஆகவே தன்னுடைய மகளையும் சேர்த்து தலாக் சொல்லிவிட்டார்களோ என்ற ஆதங்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஓடோடி வருகின்றார்கள். வந்தவுடன் கீழ்ப்பகுதியிலே எல்லா மனைவிமார்களும் மூளைக்கு ஒருத்தராக உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது அவர்களை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டிக்கும் விதமாக, இப்பொழுது அழுது என்ன பிரயோஜனம், என்ன பலன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எவ்வளவு பணி, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உலக பற்றில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அவர்களை போய் எங்களுக்கு பணம் காசு பத்தாது, செல்வம் பத்தாது, செலவுக்கு காசு போதாது, அதிகமாக தாங்கன்னு சொல்லி பிரஷர் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கண்டிச்சுட்டு தன்னுடைய மகளை போய் பலாரும் ஓங்கி அடிக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் தான் அப்படின்னா நீயும் அப்படி இருக்கிற, நீயாவது கொஞ்சம் பொறுப்பா இருந்தா என்ன அப்படின்னு தன்னுடைய மகளை கண்டிக்கின்றார்கள். சொல்லிவிட்டு நேராக மாடியில் இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க செல்கிறார்கள். அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரை யாருக்குமே சந்திக்க அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்காருன்னு தெரிந்தவுடன் சந்திக்க அனுமதி கொடுக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே செல்கிறார்கள். இது ஒரு நீண்ட சம்பவம். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு ஓலை பாயின் மீது, அதாவது அந்த ஈச்சம் ஓலையினால், ஈச்ச மரம் தான் அரபு நாட்டில் அதிகம், அந்த ஈச்சம் மரம் ஓலையினால் வெய்யப்பட்ட அந்த பாயின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறார்கள். அந்த பாயின் தடங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அழகான அந்த முதுகின் மீதும் அந்த கன்னத்தின் மீதும் அப்படியே பதிந்திருக்கின்றது. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரெண்டு வேலை. ஒண்ணு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கோலத்தை பார்த்து வருத்தப்படுவதா, அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடும் கோபத்தோடு இருக்கிறார்களே அந்த கோபத்தை நீக்கும் விதமாக அவர்கள் ஏதாவது பேச்ச சிந்தனையை திருப்பி ஏதாவது சிரிக்க வைப்பதா அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரெண்டு விதமான சிந்தனையோட போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்தவொடனே அப்படியே பேச்ச ஆரம்பிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ரசூலுல்லாஹ், நம்ம மக்கால இருந்த வரைக்கும் மக்கத்து பெண்கள் நம்ம சொல்றபடிலாம் கேட்டாங்க. ஆனா மதீனாவில் உள்ள அன்சாரி பெண்கள் அப்படி அல்ல. அவங்க கணவன்மார்களை எதிர்த்து பேசுறதே வழக்கமா போச்சு. அந்த அன்சாரி பெண்களோட நம்ம பெண்கள் சேர்ந்துதான் பழகிதான் நம்ம பெண்களும் கணவன்மார்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிந்தனையை மாற்றும் விதமாக சில வார்த்தைகளை பேசுறாங்க. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டு முடிச்ச பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாருடைய அந்த ஓலை பாயின் மீது படுத்திருந்தது, தலகாணி கூட இல்லாம படுத்திருந்த நிலை, அதாவது அவருடைய கன்னம் அந்த பாயின் மீது பட்டதில் அந்த கன்னம் எல்லாம் அந்த பாயினுடைய சுவடுகள் பதிந்திருந்த நிலை, இதெல்லாம் பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வேதனைப்படுறாங்க. அப்ப சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா நாட்டு மன்னன், கைசர் நாட்டு மன்னனுக்கெல்லாம் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிர்கள் அவர்கள் எல்லாம் பெரிய பெரிய மாட மாளிகைகளிலும் கூட கோபுரங்களிலும் மகிழ்ச்சியோடு ஆடம்பரத்தோடு வாசிக்கும் போது நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிரமமான சூழ்நிலை அல்லாஹ் ஆக்கிட்டானே, இதை நினைத்து நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிலையை பார்த்து வருத்தப்பட்டு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இதுவரை அன்சாரி பெண்கள், முஹாஜிர் பெண்கள், மக்கத்து பெண்கள், மதீனத்து பெண்களை பற்றி எல்லாம் பேசும்போது நபி ஸல்லல்லாஹு அமைதியா இருந்துட்டு, இந்த உலக செல்வம் அல்லாஹ் உங்களுக்கு தராமல், உலகத்தினுடைய இந்த நியாமத்தை, உலகத்தினுடைய இந்த ஆடம்பரத்தை, உலகத்தினுடைய இந்த பொக்கிஷத்தை அல்லாஹ் உங்களுக்கு தராமல் கைசர் நாட்டு மன்னன், கிஸ்ரா நாட்டு மன்னர்கள் காஃபிர்களுக்கெல்லாம் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றானே அப்படின்னு வேதனைப்பட்ட உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, அமா தரல்லா அன் தகூன லனல் ஆখিরা வலஹமுத் துன்யா, என்ன உமரே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கென்ற ஆகிரத்தையும் அந்த காஃபிர்களுக்கென்ற துன்யாவையும் ஒதுக்கி வைத்திருக்கிறானே, இது உங்களுக்கு விளங்கவில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது நாம் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடம் எதுவல்ல, இந்த உலகம் அல்ல, ஆகிரத்திற்கென்று அல்லாஹ் நம்மை ஒதுக்கி வைத்திருக்கின்றான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்திலே யார் பட்டு ஆடை அணிகின்றானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய பட்டு ஆடையை ஹராமாக்கி விடுகின்றான். உலகத்திலே யார் இந்த அசிங்கமான மதுவை அருந்துகின்றானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே சொர்க்கத்திலே
போதை இல்லாத கண்ணியமான அந்த மதுவை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகின்றான். ஆக உலகம் என்பது ஒரு மூமின் சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இடம் அல்ல. மாறாக ஒரு மூமின் இளைப்பாறக்கூடிய இடம் அவனுடைய மறுமைதான். ஆகவே அமா தரல்லா அன் தக்கூலனல் ஆஹிரா உலகம் துன்யா, அவர்களுக்கென்று அல்லாஹ் துன்யாவை ஒதுக்கிவிட்டு நமக்கென்று அல்லாஹ் ஆகிரத்தை மறுமையை நியமித்திருக்கின்றானே, இது உங்களுக்கு புரியவில்லையா, பிடிக்கவில்லையா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. அப்ப இந்த உலக வாழ்க்கை, உலகத்திலே ஏற்படக்கூடிய நிம்மதி மகிழ்ச்சி நமக்கு பெரிய விஷயம் அல்ல. நமக்கென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையை தயாரித்து வைத்திருக்கிறான், அதுதான் முக்கியம் அப்படிங்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இதே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் அல்ல, மாறாக பல்வேறு சஹாபாக்களுக்கு இதே சிந்தனையே பெருமானார் ஸல்லல்லாஹு ஊட்டி வளர்த்தாங்க. உலகத்தினுடைய செல்வம், உலகத்தினுடைய மகிழ்ச்சி, உலகத்தினுடைய இந்த இளைப்பாறுதல் இது நிரந்தரமானதும் அல்ல, நியமமானதும் அல்ல. ஒரு மூமின் உண்மையிலேயே இளைப்பாறக்கூடிய இடம் சொர்க்கம்தான். ஆகவே உலகத்தை பொறுத்தவரையிலே நாம் தண்ணீருக்கு அதாவது தாமரை இலைக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணீரை போல பட்டும் படாமல் தான் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். அறிவுரை சொல்லி அந்த அடிப்படையிலே ஊட்டி வளர்த்தார்கள். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. அவர்கள் வழமையா படுக்கக்கூடிய படுக்கை என்ன அப்படின்னு சொன்னா, பேரித்தம் ஓலையினால் வேயப்பட்ட அந்த ஓலை பாயும், சில சமயங்களில் தலை வலிச்சு தலைக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னா பேரித்தம்பழம் கொட்டைகள் இருக்குது பாருங்க, அந்த கொட்டைகளை துண்டு துண்டா நசுக்கி அதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையணையாக வைத்துக் கொள்வார்கள். அப்போ ஒரு நாள் அந்த மாதிரி வீட்டுக்கு வர்றாங்க. படுக்கைக்கு போகும்போது பார்க்குறாங்க, அங்கே படுக்கை வேறு படுக்கை, இவர் வளமையாக படுக்கக்கூடிய படுக்கை இல்லாமல் கொஞ்சம் மிருதுவான படுக்கை அங்கே விரிக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தவுடன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு கேட்குறாங்க, மனைவியை கூப்பிட்டு, ஆயிஷாவே இது என்ன படுக்கை, இது யார் கொண்டு வந்து கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இது ஒரு அன்சாரி பெண்மணி வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ நீங்க படுக்கிற படுக்கையை பார்த்தாங்க. பார்த்த உடனே என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த படுக்கையிலே படுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் நல்ல படுக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த படுக்கை தான் இது அப்படின்ற உடனே அந்த படுக்கையை கூட, அந்த படுக்கைன்னு சொன்னா பெரிய நல்ல அரடி உயரத்துக்கு ஒரு அடி உயரத்துக்கு நல்ல ஸ்பிரிங்லாம் வச்ச குஷன் பெட் அல்ல, சாதாரண விரிப்பு. வளமையா படுக்கிறது ஓலப்பாயில, அந்த ஓலப்பாயின் மீது விரிக்கப்பதற்காக ஒரு விரிப்பு ஒன்று அந்த அன்சாரி பெண்மணி கொண்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு அன்சாரி பெண்மணி கொடுத்தாங்கன்னு கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஆயிஷாவே அந்த துணியை எடுத்துரு, அந்த ஓலை பாய்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த துணியை அகற்றி விடு சொல்லிட்டு சொன்னாங்க, முமா மிஸ்லி வ மிஸ்லு துன்யா இல்லா க ராகிபி சாரின் ஃபி யௌமின் சாயிஃப். அதாவது நான் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் என்றால், ஒரு வழிப்போக்கன் அவன் பிரயாணத்தில் செல்லும் பொழுது அவனுடைய பிரயாண தேவைக்கு என்ன தேவை எடுத்து செல்வானோ அதை மட்டுமே நான் இந்த உலகத்தில் அனுபவிக்க விரும்புகின்றேன். நான் ஒரு வழிப்போக்கனை போன்று தான் இந்த உலகத்தில் இருக்க விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னாங்க, ஒரு வழிப்போக்கன் ஒரு மரத்தடியில இளைப்பாறுகின்றான், கொஞ்ச நேரத்துக்கு இளைப்பாறுவான். அந்த பிரயாணத்தினுடைய டயர்டு, அந்த சஃபர்னுடைய அந்த டயர்டு தெரியாமல் இருப்பதற்காக கொஞ்ச நேரம் இளைப்பாறக்கூடிய அந்த மரத்தடியில அவன் எல்லா வசதியும் இருக்குன்னு எதிர்பார்க்க மாட்டான். ஒரு மரத்தடியில போய் கொஞ்ச நேரம் படுக்கிறவன், இங்க ஏசி இருந்தா நல்லா இருக்குமே இந்த மரத்தடியில, இல்ல குறைஞ்சபட்சம் ஃபேன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்க மாட்டான். அப்ப அந்த மரத்தடியில அங்கே கொஞ்சம் ஒதுங்கிறதுக்கு நிழல் மட்டும் கிடைச்சால் போதும், கொஞ்சம் புழுக்கம் இல்லாம காற்று மட்டும் கிடைச்சால் போதும் என்று எப்படி நினைப்பானோ அதுபோன்று இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஒரு மரத்தடி நிழலில் வசிப்பதை போன்றுதான் இந்த உலகத்தை நினைக்க வேண்டும். ஆகவே அந்த படுக்கை விரிப்பை எடுத்து அந்த பெண்மணிக்கு கொடுத்து அனுப்பிடு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக வாழ்க்கையிலே எப்படி ஒரு பற்றற்றவர்களாக இருந்தார்கள், உலக வாழ்க்கையை அனுபவிப்பதிலே எப்படி ஒரு எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டார்கள் என்பதற்கு ஏராளமான சம்பவங்கள் ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உத்தம சஹாபாக்கள் இந்த உலக வாழ்க்கையை எப்படி பார்த்தார்கள், உலக வாழ்க்கையினுடைய நியமத்துகளை அவர்கள் எப்படி அனுபவித்தார்கள்,
உலக செல்வங்களை எப்படி அவர்கள் கணித்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலாவுடைய விருந்துக்கு செல்கிறார்கள், அதாவது வலிமா விருந்துக்கு செல்கிறார்கள். நாமெல்லாம் வலிமா விருந்துக்கு போனா என்னங்க பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? நல்லா சாப்பிடுவோம், திருப்தியா சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்ச பிறகு என்னத்தை சோறுப்பா, நான் கறியும் இல்லை ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அதானே இயல்பு. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு செலவு பண்ணி அந்த சோறு போட்டிருப்பான், அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. சோறு நல்லா இருந்துச்சு, உப்பு கம்மி, காரம் கம்மி அப்படின்னு குறை சொல்லிட்டு வருவோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அதே மாதிரி ஒரு சஹாபி வலிமா விருந்து கூப்பிடுறாங்க. வலிமா விருந்துல போய் உட்கார்றாங்க. வலிமா விருந்துன்னு சொன்னா ஒரு 4-5 பதார்த்தங்கள் வைப்பது இயல்பு. ஒரு விருந்துன்னு சொன்னா ஒரு வளமையா சாப்பிடுவதை விட ஒரு 4-5 வகையான வெரைட்டி வைப்பாங்க, அதான் விருந்துங்கிறது. அப்போ அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 வகையான உணவுகளை வைக்கும் பொழுது இதை பார்த்த உடனே அவங்க கண்கள் கலங்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கண்கள் கலங்குது. அப்படியே கண்ணீர் மிதக்க அப்படியே தன்னுடைய கையால அந்த கண்ணை துடைக்கிறாங்க. இந்த பக்கத்துல இருந்த ஒரு சில சஹாபாக்கள் பார்த்துட்டாங்க, நல்ல சுவையான வலிமா வைக்கப்பட்டிருக்குது, 4-5 வகை வச்சிருக்குது, இங்க போய் அபூபக்கர் கண்ணை கசக்கி அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்களே, நல்ல புது விளையாடாம அப்படின்னு சொல்லி மற்ற சஹாபாக்கள் இதை ஒரு ஆச்சரியமா பார்க்கறாங்க. ஏன் சொன்ன சகோதரர்களே, வலிமா என்பதும் விருந்து என்பதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு சுன்னத். அந்த சுன்னத்தை சுன்னத்தாகத்தான் நிறைவேற்ற வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, நசாராக்களுடைய கலாச்சாரம், வலிமா விருந்திலே மற்ற சாதாரண விருந்துகளிலையும் நசாராக்களுடைய கலாச்சாரம், கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் நுழைந்து நமக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு இபாதத்தாலி தீன்தாரி மார்க்கப்பட்டுள்ளவர் அவருடைய வீட்டு நிக்கா வலிமா இருந்தா கூட பஃபே சிஸ்டம், அதான் இன்னைக்கு ரொம்ப மரியாதையான சிஸ்டம். அதாவது வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளியை உட்கார வச்சு அவருக்கு இலை போட்டோ இல்ல பிளேட் வச்சோ சாப்பாடுகள் வச்சு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கண்ணியமான முறையில் உபசரிக்கிறது எவ்வளவு அழகான இஸ்லாமிய நாகரிகம். அதை விட்டுட்டு பிச்சைக்கார மாதிரி மிஸ்கின் மாதிரி தட்டேந்திட்டு லைன்ல போய் நிக்கிறது அங்க பஃபேல. அங்க விருந்துக்கு அழைத்தவரோ வீட்டுக்கு அழைத்தவரோ நிக்க மாட்டாரு, அங்க காசு வாங்கிட்டு சோறு போடுற ஒருத்தர் லைன்ல நிப்பான். அவனுக்கு நல்லவங்களா கெட்டவங்களா, இவரு குடும்பத்துக்கு வேண்டியவரா வேண்டாதவரா அதுக்கெல்லாம் கவலை இருந்தா புடி ஒரு புடி சோறு புடி, அவன் வேண்டாத இருப்பான். அந்த டக்குன்னு அந்த கரண்டியால தூக்கி அடிக்கிற மாதிரி அடிப்பான். அந்த சாப்பாடு நீங்க சாப்பிட்டு திரும்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொன்னா திரும்ப ஆரம்பத்திலே லைன்ல நிக்கணும், அதுக்குள்ள கையும் தட்டு காஞ்சி போயிடும். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு கலாச்சாரம் நசாராக்கள கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் தான் இன்னைக்கு விருந்துகளிலே கண்ணியமான விருந்தாக கருதப்படுகிறது. விருந்துக்கு வர்றவங்களை உட்கார வச்சு வாங்கன்னு சொல்லி சந்தோஷமா வரவேற்று உட்கார வச்சு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துங்க, கொஞ்சம் குழம்பு எடுத்துங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க என்று அந்த வீட்டு வீட்டினர்கள் அந்த மேஸ்பான் சொல்லுவாங்க, அந்த மேஸ்பான் மெஹமானை கவனிக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய கலாச்சாரம் போய் இன்னைக்கு வந்தா வா வரலனா போ, நின்றா நின்று சாப்பிட்டா சாப்பிடல எக்கடா கெட்டு போ அப்படின்னு சொல்லி அங்க லைன்ல நின்று சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அந்த சாப்பாடு தீந்து போச்சுன்னு வச்சுங்க, லைன் அப்படியே நிற்கும், வீட்டுக்காரர் காணப்படுவார், எங்கேயும் போய் உட்காந்துவார். இதுக்கு வம்பு நமக்கு நின்றா நம்மள்ட்ட கேட்பாங்க, விருந்து கூப்பிட்டவரே அவர் காணப்படுவார் அந்த நேரத்தில். அப்ப இதெல்லாம் ஒரு கேவலமான விருந்து. இது இன்னும் இஸ்லாம் சொல்லக்கூடிய விருந்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேரை மட்டும் கூப்பிடணும். நமக்கு சக்தி 100 பேர் தான் போட முடியுமா, சாப்பாடு போட முடியுமா, 100 பேரை மட்டும் விருந்து கூப்பிடுங்க. இல்ல ஒரு 200 பேர் தான் நான் கூப்பிட முடியுமா விருந்துக்கு, 200 பேர் மட்டும் விருந்து கூப்பிடுங்க. ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம், பெருமைக்காண்டி ஊரையே கூப்பிட வேண்டியது, வளைச்சு கூப்பிட வேண்டியது. கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் 1000 பேர் 2000 பேர் கூப்பிட வேண்டியது, அங்க சாப்பாடு 500 பேருக்கு ஆக்கி வச்சிருக்கோம். மீதி பூரா சாப்பாடு எல்லாம் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் வீட்டுக்காரர் காணப்படுவாரு, குடும்பத்துக்காரர் காணப்படுவாரு. இன்னும் சில குடும்பங்கள் என்னன்னா ரொம்ப கேவலம், என்னன்னா முதல் சாப்பாட்டுல கறி இருக்கும், 2வது சாப்பாட்டுல கறி இருக்காது, ஏன்னா தர்மத்துக்கு ஏழைக்கு போடுற மாதிரி. ஆனா ஒரு சாப்பாட்டுக்கு தான் கறி போட்டு உங்களால ஆக்க முடியும் சொன்னா அந்த அளவுக்கு மட்டும் ஆளை கூப்பிடுங்க, அந்த அளவுக்கு மட்டும் ஆளை கூட அவங்கள மட்டும் கண்ணியமா கவனிச்சு அனுப்புங்க. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விருந்து உபச்சாரம். இதை விட்டுட்டு அங்க ஊரையே வளைச்சு கூப்பிட வேண்டியது, அங்க சாப்பாடை காணாம போயிடுறது, அல்லது முதல் சோட்டு கறி வைக்க வேண்டியது, 2வது சாப்பாடு கறி இல்லாம கொடுக்க வேண்டியது, இதெல்லாம் இதுல இன்னொன்று வெளிப்படையா சொல்றதா இருந்தா யாரும் கோச்சு கூடாது. இதுல உருது பேசக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க பாருங்க, மாஷா அல்லாஹ், அவங்க விருந்துகள்ல ரொம்ப அழகா கண்ணியமா கவனிப்பாங்க. இந்த விருந்து உபச்சாரத்துல ரொம்ப கேவலமா நடந்துக்கிறது யாருன்னாக்கா தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள் தான். இந்த முதல் சோத்துல சோறு கறி போடுறது, 2வது சோத்துல கறி இல்லாம போடுறது,
அப்புறம் இவரு சாப்பிட்டு முடிச்ச சோறு 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 கத்தணும். 4 தடவை கத்துறாதான் 5வது தடவை அவன் வேண்டாம் வெறுப்பு அங்கிருந்து கொண்டு வருவான். இந்த மாதிரிலாம் இருக்கு. இது வந்து இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. இது முழுக்க முழுக்க அப்படியே தமிழருடைய கலாச்சாரம், இந்துக்களுடைய கலாச்சாரம். இஸ்லாம் சொல்லக்கூடிய விருந்துபசாரம் என்பது விருந்தாளியை நல்ல முறையிலே அகம் மலர முகம் மலர அவரை திருப்தியான முறையில் கவனிச்சு அனுப்பணும். இதுதான் இஸ்லாமிய விருந்துபசாரங்கிறது. உங்களால 100 பேர் தான் கவனிக்க முடியும், 100 பேரை கூப்பிடுங்க. 200 பேர் தான் கவனிக்க முடியும், 200 பேர் கூப்பிடுங்க. எதுக்கு 200 பேரை கவனிக்க சக்தி உள்ளவர் 1000 பேரை கூப்பிட்டு அங்க 500 பேருக்கு சோறு போட்டு, முதல் பேர் சில பேருக்கு பாதி சோறு போட்டு, சில பேருக்கு கறி இல்லாம சோறு போட்டு, சில பேருக்கு கறியோட சோறு போட்டு, சில பேருக்கு சாப்பாடு காணாம போய் கடைசி நேரத்தில் அங்க இருக்கு ஏதாவது பிரியாணி இழுத்துட்டு வா அப்படின்னு. ஏன் இந்த நிலைமை? இது இடையில விருந்த பற்றி ஒரு பேச்சு வந்தனால வந்துருச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அங்க போய் விருந்துல போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்தவன 4-5 வகையான பதார்த்தம் வச்சிருக்குது. பார்த்தவன கண் கலங்கி அழுகுறாங்க. அப்ப பக்கத்தில் இருக்க சஹாபாக்கள் அவங்கள்ட்ட கேட்கறாங்க, விருந்து தானே வலிமாக தானே வந்திருக்கிறோம், இங்கேயே கண் கலங்கி அழுகுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு சம்பவத்தை நினைவு கூர்றாங்க. என்னண்டா, ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட உட்கார்ந்தோம். நான் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கையால தட்டி தட்டி விட்டுட்டே இருந்தாங்க. எதையோ காத்துல இப்படி ஏதோ கையால தட்டுற மாதிரி ஏதோ சைக்கிள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி கையால தட்டி விட்டாங்க. அப்ப நான் ரசூலுல்லாஹ் பார்க்கிறேன். என்னாச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யாருமே இல்ல கையால தட்டி தட்டி விடுறாங்களே என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறேன், யா ரசூலல்லாஹ் ஆள் யாரையும் காணமே, எதையோ கையால தட்டி தட்டி விடுறீங்களா, எதை தட்டுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னிடத்திலே அதாவது விருந்தில ஒரு 4-5 வகையான உணவு வைக்கப்பட்டது. இதை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னடா என்னிடத்திலே உலகம் வந்து என் மீது பாய வருகின்றது. உலகம், இந்த துனியா, உலகத்தின் இது செல்வம் அப்படியே என்ன நோக்கி வருகின்றது. நான் கையால் தடுக்கின்றேன் அதனை. நான் உலகத்தின் அந்த செல்வத்தை கையால் தடுக்கிறேன். கிட்ட வராத அபைத அண்ணி, தூரமா போ அப்படின்னு நான் தடுக்கிறேன். அப்ப அந்த துனியா என்கிட்ட சொல்கின்றது, நான் என்னை விட்டு உங்களால் தப்பிக்க முடியாது என்று இந்த உலகம் சொன்னது. நான் சொன்னேன், இல்லை, என்னை உன்னால் வழிகெடுக்க முடியாது, உன்னிடத்தில் என்னை அகப்பட வைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி நான் தவிர்த்து கொண்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த சம்பவத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட சாப்பிடும் பொழுது ஒரு 4-5 வகையான உணவு பதார்த்தம் இருந்தது. ரசூலுல்லாஹ் ஏதோ உலக மோகம் தங்களை வந்த மாதிரியும் அந்த உலக மோகத்தில் தங்க மாட்டிக்கிற மாதிரியும் கையால தடுக்கிறாங்க. அந்த உலகம் என்னை விட்டு நீங்கள் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி சவால் விட்டதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விருந்திலே அதிகமா சாப்பிடல, அளவா தேவையான அளவுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நான் இந்த விருந்து உணவுல அதே மாதிரி விருந்துல 4-5 வகையான உணவை சாப்பிட்டால் எங்கே என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாறு செய்தவனாக ஆகிவிடுவேனோ. எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தினுடைய மோகத்தை விட்டு விலகினார்களோ அந்த உலக மோகத்திலே நான் அகப்பட்டவனாக ஆகிவிடுவேனோ, இதை நினைச்சுதான் நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அப்போ சாதாரண ஒரு 2-3 வகை உணவை சாப்பிடுறதுக்கு அவங்க வந்து எங்க உலக மோகம் தங்களை ஆட்டி படைச்சிருமோ, உலக மோகத்தில் போய் மாட்டிப்போமோ என்ற அந்த எச்சரிக்கை உணர்வும் அந்த பய உணர்வும் சஹாபாக்களிடத்தில் எப்பவுமே நிறைஞ்சிருந்துச்சு. அதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக பதவி ஏற்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. அவங்க கலீஃபாவாக பதவி ஏற்ற பிறகு 2-3 நாள் கழிச்சு ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கடை வீதிக்கு போறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா வழியில பார்த்து கேட்கறாங்க, அமீருல் முஃமினீன் எங்க கிளம்பிட்டீங்க, எங்க போறீங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, இல்ல சூக், கடை வீதிக்கு போறேன், மார்க்கெட்டுக்கு போறேன். எதுக்கு போய், என்ன விஷயம்? மார்க்கெட்டுக்கு எதுக்கு போவாங்க? நான் சம்பாதிக்க போறேன், ஏதாவது வியாபாரம் செஞ்சு அங்க அந்த பொருளை வாங்கி இங்க விற்பேன், இந்த பொருளை வாங்கி அங்க விற்பேன், ஏதாவது அப்படி மாறி கை மாறி வித்தா எனக்கு அல்லாஹ் ரிஸ்க் தர மாட்டானா? அதை வச்சு என் குடும்பத்தை நடத்த வேண்டாமா? அதனால வியாபாரம் செய்யறதுக்காண்டி போறேன் அப்படின்னாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீங்க வியாபாரம் செய்ய போயிட்டீங்கடா, உம்மத்தை யார் கவனிக்கிறது? நீங்க அமீருல் முஃமினீன், ஜனாதிபதி, நீங்க தான் சமுதாயத்தில் எல்லா பிரச்சனைகளும் அணுக வேண்டும், எல்லா பிரச்சனையும் பாதுகாக்க வேண்டும். நீங்க வியாபாரம் பண்ண போயிட்டீங்கன்னா இந்த உம்மத்தை யார் பாக்குறது?
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திருப்பிட்டு கேட்டாங்க, நான் உம்மத்தையே பார்த்துட்டு இருந்தா என் குடும்பத்தை யார் பார்க்கிறது? நான் உம்மத்தையே பார்த்துட்டு இருந்தா என் குடும்பத்தை யார் பார்க்கிறது? அப்ப நான் அமீர் முஃமினா பொறுப்பேற்றதுனால இந்த சமுதாயத்தையும் நான் பாதுகாக்க வேண்டும், அதே நேரத்தில் என்னோட குடும்பத்தையும் பாதுகாக்கணுமா இல்லையா? அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யணுமா இல்லையா? அதனால நான் கடை வீதிக்கு போறேன், வியாபாரம் பண்ண போறேன் அப்படின்ற உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்ப கரெக்ட் தானே, இவங்க சமுதாயம் சொல்லி சமுதாய பணியே ஆற்றிட்டு இருந்தாங்கடா, அப்புறம் நாளைக்கு மனைவி மக்களை யார் காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா சரி அப்ப வாங்க இதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணுவோம், ஒரு மஷூரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மற்ற முக்கியமான சஹாபாக்களுக்கு ஒரு ஆலோசனை பண்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வியாபாரம் பண்றதுக்காண்டி புறப்பட்டு போயிட்டாங்கடா, இங்க சமுதாய பிரச்சனைகளே நாட்டு பிரச்சனைகளையும் சமுதாயத்தில விஷயங்களையும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லாம போயிடும். அதனால நாம அவங்க குடும்பத்தை ஓட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு, குடும்பத்தை நடத்துறதுக்கு தேவையான அளவுக்கு நாம பைத்துல் மால்ல இருந்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வன்மையா கண்டிக்கிறாங்க. அதாவது பைத்துல் மால்ல இருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தீர்மானிக்கணும் அவங்களுடைய குடும்பத்தை நடத்துறதுக்காக. அப்படிங்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இதை வன்மையாக கண்டிக்கிறாங்க. இதுல எனக்கு உடன்பாடு இல்ல, நான் வியாபாரம் பண்ணி என் குடும்பத்தை காப்பாத்திக்கிறேன், எனக்கு பைத்துல் மால்ல இருந்து பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லா சஹாபாக்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கன்வின்ஸ் பண்றாங்க, இல்ல நீங்க சொல்றது நியாயம்தான், ஆனா நீங்க சம்பாதிக்கிறதுக்காண்டி போயிட்டீங்கன்னா இப்ப சமுதாய பிரச்சனை யார் பார்க்கிறது, நாட்டு நிர்வாகத்தை யார் பார்க்கிறது? நீங்க ஜனாதிபதி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை தான் கலீஃபாவாக இந்த உம்மத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான், அமீர் முஃமினாக, நீங்க அப்படின்னா யார் கவனிக்கிறது? அதனால தயவு சொல்றத கேளுங்கன்றோன்னா அப்ப அவங்க கன்வின்ஸ் பண்ணதுல ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. கன்வின்ஸ் ஆகி சொல்லிடுறாங்க, அவங்க உங்களுக்கு என்னென்னதெல்லாம் பைத்துல் மால்ல தர்றதா தீர்மானிக்கிறோங்கிறாங்க. அதில் அபூபக்கர் சித்திக் அதெல்லாம் வேண்டாம் 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 தடுத்து மிகச் சொற்பமான அளவு மட்டுமே பைத்துல் மால்ல இருந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். இது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி, மிகப்பெரிய முன்மாதிரி. ஏன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு பைத்துல் மால்லையோ ஒரு நிர்வாகத்திலேயோ அல்லது ஒரு பள்ளிவாசல்லையோ அல்லது ஒரு மதரசாலையோ அல்லது ஒரு பொது நிர்வாகத்திலேயோ பணியாற்றக்கூடியவர்களுக்கு பெரிய பிரச்சனை என்னண்டா, எங்களுக்கு சம்பளம் பத்தல, எங்களுக்கு சம்பளம் போதாது, இது எல்லா நிர்வாகத்திலுமே உள்ள பிரச்சனை. ஆனால் அங்கே சஹாபாக்களுடைய முன்மாதிரி நமக்கு எப்படி இருந்தது என்றால், பைத்துல் மாலிலிருந்து வழங்கக்கூடிய உதவியை கூட தொகையை கூட வேண்டாம் சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. தட்டி கழிச்சு ஒரு மிக சொற்பமான அளவை மட்டுமே அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். அவங்களுக்கு தீர்மானிச்சிடறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா பதவி ஏற்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா பதவி ஏற்ற உடனே தூக்கம் வருதா? தூக்கம் வருது, முடிச்சாச்சா? சரி. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா பதவி ஏற்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வழங்கப்பட்டதை போன்று ஒரு மாத சம்பளம், மாத தொகை உமர் ரலியல்லாஹு அதே அளவே அவங்க எடுத்துக்கிறாங்க பைத்துல் மால்ல இருந்து. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த மாத தொகை அவர்களுக்கு போதுமானதாக இல்லை, கடுமையா கஷ்டப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு கடுமையா கஷ்டப்படுறாங்க. இது வெளியில யாருக்குமே தெரியறது இல்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு, குடும்ப நிர்வாகத்துக்கு இந்த பணம் போதலை. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். தூக்கம் வந்தா எழுச்சி வெளியே போய் முகம் கழுவிட்டு வாங்க, உடனே எழுந்திருக்காங்க, எல்லாம் பார்ப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க. முழிக்கிறாரு திரும்ப தூங்குறாரு, முழிக்கிறாரு திரும்ப தூங்குறாரு. பகல ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க, ஒன்று தப்பில்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு எழுச்சி போங்க. அது என்ன என்னுடைய பலகீனம், யாராவது ஒரு ஆள் தூங்கினாலும் பயன் ஓட மாட்டேங்குது, அது நமக்கு பழகி போச்சு. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்து அபூபக்கர் ரலியல்லாஹு பிறகு உமர் ரலியல்லாஹு அந்த அதே அளவு எடுக்கிறாங்க, கடுமையா கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு போதுமானதா இல்லை. அப்ப அவருடைய இந்த நிலைமையை பார்த்துட்டு எலக்ட்ரிஷியன் வந்து போனதுக்கு அப்புறம் கத்துது. அதை கால் வராதபடிக்கு இது பண்ண முடியாது ரெக்கார்ட் பண்றதுக்கு. கொஞ்சம் பாருங்க, அந்த மாதிரி பாருங்க ரெக்கார்ட் பண்றவங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா குடும்பத்துக்கு இந்த பணம் போதலைங்கிறது சஹாபாக்களுக்கு தெரியுது. அப்ப ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் தல்ஹா, ஹஜ்ரத் அலி,
ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மாயின். இவங்க 5 பேர் கூடி ஒரு மஷ்வரா பண்றாங்க. ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு 4 பேரும் கூடி உட்கார்ந்து மஷ்வரா பண்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தை நடத்துறது ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால பைத்துல் மால்ல நம்ம அவங்களுக்காக அதிகப்படியா கொடுக்கணும். இது எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றது? யாருக்கு தைரியம் வரல. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுவாங்க, கோபப்பட்டு கடிச்சு விட்டுருவாங்க. அதனால பயந்து போய் என்ன பண்றாங்க, இது எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றது, எப்படி இந்த பணத்தை சேர்க்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்ப அவங்க எல்லாம் கூடி மசூரா பண்றாங்க. அப்ப நாம உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரடியாக போய் சொல்ல வேண்டாம், அவருடைய மகள் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா இதை சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகள் இப்பதான் சொன்னேன், அவங்கள்ட்ட போய் இந்த செய்தியை சொல்லி அவர் மகள் மூலமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லலாம். பொதுவாகவே ஒரு கிச்சன் கேபினெட் ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிச்சன் கேபினெட் கேள்விப்பட்டது இல்லையா? கிச்சன் கேபினெட் அப்படின்னு சொன்னா பாயால சாதிக்க முடியாத, பாய்மார்களால சாதிக்க முடியாத தாய்மார்கள் மூலமா சாதிக்கிறது. அதான் கிச்சன் கேபினெட். பாய்ட்டு சொன்னா வேலை நடக்காது, ஆனா அங்க மெயின் சுவிட்ச் போய் அங்கேருந்து இப்படி வந்தா வேலை ஈஸி ஆயிடும். சமீபத்தில் நான் ஒரு வேலையா டெல்லிக்கு போயிருந்தேன். அப்போ அந்த வேலையா ஒரு சில அங்க மத்திய மந்திரிகளையும் எம்பிகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு வேலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ அங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு பிரபலமான மத்திய மந்திரி அவர் பேரை சொல்லி அவர்கிட்ட போனா அந்த வேலை முடிஞ்சிடும், ஆனா அவர் செய்ய மாட்டாரு, அவங்க வீட்டுக்கார மாட்ட போய் நான் இவ்வளவு பெரிய தகவல் தர்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா அது வேலை முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு காதல் விழுந்துச்சு, அப்ப இவங்க கையிலாம இந்திய நிர்வாகம் மாட்டிட்டு முடிக்குது. இந்த மாதிரி ஆளுகள்ட்ட, அதாவது இவர் நேரடியாக செய்ய மாட்டாரா, அந்த வீட்டுக்கார மாட்டவே ஒரு அமௌண்ட் பேசி கையில கொடுத்தா போதுமா, ஆனா கண்டிப்பா கன்ஃபார்ம் வேலை நடந்துருமா. இவர்கிட்ட சொன்னா நடக்காதான், இவர் சொல்றாரு நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு வரான் எவ்வளவு பணம் கொடுத்தாலும். ஆனா அந்த கிச்சன் கேபினெட் போய் கொடுத்தா அங்கேருந்து ஆர்டர் வந்தா போதும் ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிருவாரு. பிரைம் மினிஸ்டர் ஆர்டர் வந்த மாதிரி இவர் கட்டுப்படி செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. அந்த 2-3 இந்த ஏன்னா நம்ம தங்கியிருந்தது அங்க தமிழ்நாடு ஹவுஸ்ல தங்கியிருந்தோம். அங்க எல்லா அரசியல்வாதிங்க, எல்லா தமிழ்நாடு முக்கியஸ்தர்கள், அங்க உள்ள எம்பிகள் எல்லாத்தையும் சந்திக்கிற சூழ்நிலை கிடைச்சது. அப்ப பேசிடுமே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த மாதிரி ஆள்கிட்ட இந்திய நிர்வாகம் மாட்டிக்கிட்டு ஒரு ஆர்டர் போடணும் அப்படின்னு சொன்னா அந்த லேடி என்ன சொல்லுதோ அதான் ஆர்டர் ஆயிடும் அப்படின்னா அந்த ஆர்டர் நம்ம தலையில வந்து விழுந்துரும். எப்படிங்க பொதுமக்கள் உதாரணம் ஒண்ணும் இல்ல, ஒரு உதாரணம் விளங்கத்துக்கான சொல்றேன், ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர், இதை ஒரு மத்திய கவர்மெண்ட் ஒரு ஆர்டரா போட்டதான் ஹெல்மெட் வியாபாரம் நல்லா நடக்குங்கிறதுக்காண்டி ஒரு 4-5 ஹெல்மெட் மேனுபேக்சரர்ஸ், ஒரு ஹெல்மெட் கம்பெனி வச்சிருக்கிறவங்க ஒரு பெரிய தொகையோட போய் ஒரு விளங்குறதுக்காண்டி சொல்றேன் உதாரணம், அந்த கிச்சன் கேபினெட்ல கொடுத்துட்டா அந்த மாதிரி என்ன பண்ணும், ஏங்க ஹெல்மெட்டுக்கு ஆர்டர் போடுங்க, உடனே அவர் என்ன பண்ணாரு, ஹெல்மெட்டுக்கு ஆர்டர் போடுவாரு. ஹெல்மெட் யார் தலையில இருந்து விடும், நம்ம பொதுமக்கள் தலையில இருந்து விடும். சொல்ல விளங்கிச்சிங்களா? இந்த மாதிரி ஆளுகிட்ட தான் இந்திய நிர்வாகம் ஆடி முடிக்குது. அந்த மாதிரி இந்த கிச்சன் கேபினெட் இருக்கு பாருங்க, அதன் மூலமா போனா சில சமயங்களில் காரியங்களை சாதிக்கலாம். அந்த மாதிரி 4 சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, ஹதரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா போய் சொல்லலாம், இந்த மாதிரி நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, கொஞ்சம் நாங்க பைத்துல் மாலின் சம்பளத்தை கூட்டி தர்றோமே அப்படின்னு சொல்லலான்ற உடனே ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா பாக்குறாங்க, ஆமா தந்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சரி அவங்கள்ட்ட சொல்லுவோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஒத்துட்டு 4 பேர் என்ன சொல்லிடுறாங்க, எந்த காரணத்தை கூட எங்க பேர் வெளியில வந்துடக்கூடாது, நாங்க தான் சொன்னோங்கிறத எந்த காரணத்தை ஒலா துஸம்மி அஹதமின்னா, எங்கள்ல யாருடைய பேரையுமே நீங்க சொல்லிடக்கூடாது, நீங்களா சொல்ற மாதிரி சொல்லுங்க, அல்லது யாரோ சில பேர் வந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிடுறாங்க. அந்த அம்மா சரின்றாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா நேரா போய் நபி ஸல்லல்லாஹு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா போய் தந்தையிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க தெரியுது, கொஞ்சம் பைத்துல் மால்ல இருந்து உங்களுக்கு சம்பளத்தை கூட்டி தரலாம் நினைக்கிறாங்கன்ற உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே கோபம் கொப்பளிக்க நம்ம மகளை பார்த்து சொல்றாங்க, இது உன் அபிப்பிராயம் இல்லை, யாரோ சொல்லி கொடுத்துருங்க, யார் சொன்னது, இது நீ சொல்றது இல்ல, யாரோ ஒன்று சொல்லி கொடுத்துருங்க, யார் சொன்னது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல முதல்ல சொல்றாங்க, நானும் அப்புறம் சொல்றாங்க, இல்ல 2-3 பேர் சொன்னாங்க, அவங்க பேரை சொல்ல வேணான்ட்டாங்க, அதனால இது நல்ல அபிப்பிராயம் தானே, நீங்க கஷ்டப்படுறீங்க தெரியுது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க. இந்த அம்மா கன்வின்ஸ் பண்ண உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகளை சில கேள்விகள் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க பாருங்க, முதல்ல கேட்கறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீ சொல்லக்கூடிய அந்த பைத்துல் மால்ல இருந்து அதிகப்படியான தொகையை நான் பெற்றுக்கொள்கிறேன், ஆனா நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லு, கைஃப கான தஆமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தக்கி, உன்னிடத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உணவு எப்படிப்பட்ட உணவாக இருந்தது, நல்ல ருசியான வகை வகையான உணவை உண்டார்களா, அல்லது தொலியோட கோதுமையை அரைத்து
இன்னைக்கு நம்ம கோதுமையை நைஸா அரைச்சி, அதுவும் ரொம்ப சாஃப்டா அரைச்சி, அதுவும் மைதா மாவு மாதிரி ஆக்கி ரொட்டி சுட்டாதான் அந்த சப்பாத்தி நமக்கு இறங்கும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலியோட, அந்த தோலோட கோதுமை, நெல்லு எப்படி அரிசி வந்து எப்படி நெல்லோட இருக்குமோ அதே மாதிரி கோதுமை எப்படிங்க இருக்கும், தோலோட இருக்கும், தொலியோட. அந்த தொலியோட அரைச்சி என்ன பண்ணுவாங்களா, பூப்புன்னு ஊதுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்க வீட்டுல ரொட்டி எப்படி சமைப்போம்னா அந்த தொலியோடு சேர்த்து அரைப்போம். அந்த காலத்துல இந்த மாதிரி மெஷினும் கிடையாது, கை திருகதான், மேனுவலா கை திருகையில போட்டு அரைக்கணும். அதுல எந்த அளவுக்கு அரைக்க முடியும், ரஃபா தான் இருக்கும். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூப்புன்னு அந்த தோலெல்லாம் ஊதுவாங்களாம். பறந்தது பூரா பறந்தது போக மீதியில ரொட்டி செஞ்சா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ரொட்டி இன்னைக்கு நமக்கு ஒரு துண்டு கூட நம்முடைய தொண்டையில இறங்காது, நம்முடைய தொண்டை விட்டு உள்ள இறங்காது. அந்த மாதிரி ரொட்டி நீங்க சாப்பிட்டோம்னாக்கா. அப்போ நபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அஃப்ஸாட்ட கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உணவு எப்படி இருந்துச்சு, நல்ல ஆடம்பரமான உணவு உண்டார்களா அல்லது இந்த மாதிரி நீ சொல்ல மாதிரி எளிமையான உணவு உண்டார்களா? ஹப்ஸா சொல்றாங்க, இந்த மாதிரி தொலை கோதுமையை அரைச்சி ஃபோன் ஊதுவாங்க, பறந்தது போக மீதியை எடுத்து நான் ரொட்டி சுட்டு கொடுப்பேன், அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு சாப்பிடுவாங்க. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடிமானம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய பானம் எப்படி இருந்துச்சு, நல்ல விதவிதமான பானங்களை பருகினார்களா அல்ல வீட்டில் இருக்கிறத வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சு சாப்பிட்டார்களா? அந்த அம்மா சொல்ல ரொம்ப எளிமையா இருந்துச்சு. அவங்களுடைய படுக்கை எப்படி ஒண்ணுனா கேட்டு வர்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கை எப்படி இருந்துச்சு, ஆடை எப்படி இருந்துச்சு, உணவு எப்படி இருந்துச்சு? ஆடையை வச்சு சொல்றாங்க, ரெண்டே ஆடை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. ஒரு ஆடையை சாதாரண நாட்களுக்கு உடுப்பார்கள், இன்னொரு ஆடையை யாராவது விஐபி வந்து அவங்கள உடுக்கிறதுன்னு ஒரு ஆடை ஒன்று வச்சுப்பாங்க, அந்த ஆடையை உடுத்து அந்த விஐபிகளை பார்ப்பாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையை ஒண்ணுனா கேட்க அந்த அம்மா சொல்லிட்டே வர்றாங்க. எல்லாத்தையும் கேட்ட பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்னுடைய இரு தோழர்களும் அவர்களுக்கென்று அல்லாஹ் ரப்பல் வகுத்து கொடுத்த பாதையில சென்று அவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க, நான் மட்டும் அவர்களுக்கு எதிரான பாதையில போய் நரகத்தில் சேர்க்க விரும்புறீங்களா? எதுக்குங்க? ஒரு பெரிய பங்களா கட்டிக்கிட்டு அந்த பங்களா உள்ள ஆடம்பரமான வசதி வாய்ப்போட இருக்கிறதுக்காக அல்ல, சாதாரணமான தன்னுடைய அன்றாட செலவுக்குள்ள செலவினங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணத்தை கூட்டலாங்கிறதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு காட்டமான வார்த்தைகளை கேட்டு சொல்றாங்க, என்னுடைய இரண்டு தோழர்களும் ஒரு பாதையில் சென்று விட்டார்கள், நான் அந்த பாதையில் சென்றால் தான் என்னுடைய இரண்டு தோழர்களை சந்திக்க முடியும், அதற்கு மாற்றமான பாதை இன்னொரு பாதையில் சென்றால் என்னை நரகத்துக்கு செல்ல விரும்புகிறீங்களா, நரகத்துக்கு அனுப்ப விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி வரையில் அந்த அதிகமான தொகையை ஏற்க மறுத்துறாங்க, நிராகரிச்சுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சாதாரண கலீஃபா பொறுப்பை ஏற்பதற்கு முன்னாடியாவது கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, நல்ல விரும்பின உணவுல உண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. கலீஃபா பொறுப்பை ஏற்பட்ட பிறகு ஏற்றுக்கொண்ட பிறகு நல்ல உணவே உண்ண மாட்டார்களாம். சாதாரண ரொம்ப லிமிட், ரொம்ப குறைவாக, ரொம்ப கம்மியா தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சாப்பிடுவாங்களாம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த முறையும் கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆதமுடைய மகன் வயிற்றை விட ஒரு மோசமான பாத்திரத்தை நிரப்புவதில்லை. வயிற்றை விட மோசமான பாத்திரம் கிடையாது. அதிகபட்சமாக சாப்பிடுவதாக இருந்தால் 1/3 பங்கு உணவு, 1/3 பங்கு தண்ணீர், 1/3 பங்கு சுவாசிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு எப்படிங்க, நமக்கு முக்காவாசியா மீதிவாசி முழு வாசி சாப்பிட்டுட்டு அப்புறம் தண்ணி குடிக்கிறது இடம் இருக்காது, மூச்சு வாங்குறது அல்லாஹ் இன்னைக்கு சரியான சாப்பாடுப்பா சொல்றோம்ல. ஒருத்தர் சாப்பிட்டு கல்யாண வீட்டில் சாப்பிட்டு தாறுமாறா சாப்பிட்டு மூச்சு விட முடியாம வந்தாராம். அப்ப அவர் ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் கேட்டாரா, என்னங்க அப்படின்னா, ரொம்ப ஓவரா சாப்பிட்டங்க, அதனால எனக்கு மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்றாராம். அப்ப அந்த பெரியவர் சொன்னாரா, அதுக்கு என்னங்க கொஞ்சம் விரலை விட்டு கொஞ்சம் வாந்தி எடுத்துருங்க, மூச்சு விட்றோம், கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அப்படின்னாராம். 2 விரல வைக்கிற அளவுக்கு இடம் தான், அந்த இடத்துல 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டு போனேன் அப்படின்னாராம் அவரு. அப்ப இன்னைக்கு நம்ம சாப்பாடுங்கிறது அப்படித்தான். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம்ங்கிற எண்ணம் இருக்கும்போதே சாப்பாடு நிறுத்திக்கங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா அப்படி நினைக்கவே நிறுத்திக்கங்க. ஆனா நாம அதாவது அந்த சாப்பாடு மீதே ஒரு வெறுப்பு, இதுக்கு மேல ஒரு பருக்கைனால சாப்பிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மூக்கு முட்டை சாப்பிட்டோம்டா அப்புறம் எங்க இருந்து இபாதத் செய்யறது, எங்க இருந்து தக்வா வரும், எங்க இருந்து அமல்களுடைய ஆர்வம் வரும்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கலீஃபா பொறுப்பை ஏற்ற பிறகு சாதாரணமாக சாப்பிடுவதை கூட முழுக்க குறைத்துக் கொண்டார்கள். அப்போ ஒரு நாள் அவங்களுடைய சஹாக்கள் கேட்கறாங்க, இப்படியே நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்களே, நீங்க ஹக்குக்காக வேண்டி உண்மைக்காக வேண்டியும் பலமாக போராடக்கூடியவர்கள், பாடுபடக்கூடியவர்கள்,
நீங்க இந்த மாதிரி சாப்பாட்டை குறைச்சிக்கிட்டா உடல் பலகீனம் ஆயிடும். அதனால உங்களுக்கு தைரியமா ஒரு பணியை கூட செய்ய முடியாது. அதனால நீங்க இந்த உங்களுடைய உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்காண்டியா கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிடலாமே அப்படி கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அலிம்து அன்னஹு லைஸ மின்கும் இல்லா நாஸிஹ். எனக்கு தெரியும் நீங்க நல்ல எண்ணத்துல தான் எனக்கு சொல்றீங்க. எனக்கு எமல ஒரு நல்ல விருப்பத்துல ஒரு வெல்விஷரா தான் எனக்கு சொல்றீங்க, எனக்கு புரியுது. ஆனால் என்னுடைய 2 தோழர்கள் இப்படி சாப்பிடலையே. என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு முன்னால் சென்ற அபூபக்கரோ இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடலையே. அப்ப அவங்க எப்படி சாப்பிட்டாங்களோ அப்படி சாப்பிட்டா தானே நான் அவர்களுடைய பாதையில சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்ப உலகத்தினுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதாவது ஒரு ஆதமுடைய மகன் தன்னுடைய முதுகெலும்பை நிற்க வைப்பதற்கு 3 கவள உணவுகள் போதுமானது. அதான் உயிரோடு இருப்பதற்கு 3 கவள உணவு போதும். முதல் கவளம் 3 கவளம் 3 கவளம் இல்ல 3 கவளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதமுடைய மகன் தன்னுடைய முதுகெலும்பை நிற்க வைப்பதற்கு 3 கவள உணவுகள் போதும். இல்ல நீங்க சாப்பாடு அருமையான சாப்பாடு நிறைய சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா, 3ல 1 பங்கு சாப்பாடு, 3ல 1 பங்கு தண்ணி, 3ல 1 பங்கு காத்துக்கு சுவாசிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் உணவுடைய விஷயத்திலே உலகத்தினுடைய அந்த நியாமத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயத்திலே அவ்வளவு கவனமாகவும் அவ்வளவு பேணுதலாகவும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில பார்க்கிறோம். அதே மாதிரி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டார்கள் என்றால், ஒரு நாள் சட்டையை கழட்டி போட்டு பள்ளிவாசல்ல படுத்து கிடக்குறாங்க. யார்? அமீருல் முஃமினீன், கலீஃபாவா ஜனாதிபதியா இருக்கிறவங்க பள்ளிவாசல்ல படுத்து கிடக்குறாங்க. பள்ளிவாசல்ல படுத்து கிடக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் என்ன பண்றாரு, எழுப்புறாரு, எந்திரிப்பா எந்திரிப்பா அப்படிங்கிறாரு. யாரோ படுத்துக்க நினைச்சுக்கிட்டு. அப்ப இன்னொருத்தர் ஓடியாந்து, அது அமீருல் முஃமினீன், இது படுத்துருக்கிறது அமீருல் முஃமினீன், அவங்களையும் போய் எழுப்புற. அப்புறம் அவர் அப்படியே பயந்து போய் அமீருல் முஃமினீன் எழுப்பிட்டேன், நான் யாரோ பள்ளிவாசல் தொழுகையாளி பள்ளியாசல் படுத்திருக்காரு அப்படி நினைச்சேங்கிறாரு. அதுக்குள்ள உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எழுச்சிடுறாங்க. எழுந்துச்சு பார்த்தா அந்த பள்ளிவாசல் படுத்திருந்த அந்த பாயினுடைய தடம், அந்த சின்ன சின்ன கல்லு குத்துன தடம் அது அவங்க முதுகுல இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு சஹாபாக்கள் சாதாரணமாக எளிமையான வாழ்க்கையை வாழ்வதில் தான் ஆர்வம் காட்டினார்கள். அதில் தான் அல்லாஹ்வுடைய உதவியையும் வெற்றியும் அல்லாஹ் கொடுத்தான். அந்த எளிமையான வாழ்க்கையில் தான் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் வெற்றியை கொடுத்தான். ஆடம்பரம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன ஆகி போச்சுன்னா, எந்த அளவுக்கு எளிமையா ஒருத்தர் இருந்தா கூட தன்னுடைய வீட்டு விருந்து அல்லது கல்யாணம் வந்துட்டா எல்லா எளிமை எல்லா சாதகி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒட்டுமொத்த ஆடம்பரத்தையும் தான் வீட்டு கல்யாணத்துல காட்டுறது. நீங்க பாக்குறோம், அவங்க இவங்கன்னு இல்ல, நல்ல பெரிய பெரிய தீன்தாரியா இருப்பாரு, பெரிய அஜர்தா இருப்பாரு, பெரிய ஆலிம்சாவா இருப்பாரு, பெரிய முத்தவலியா இருப்பாரு, பெரிய ஹாஜியாரா இருப்பாரு. அவங்க வீட்டு கல்யாணத்திலேயே பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் ஆடம்பரம் வீண் விரயம். ஏன்கடா இல்ல ஒரே பிள்ளை இதுக்கு செய்யாட்டார் யாருக்கு செய்யறது? அப்புறம் அந்த ஆடம்பரமா 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் முடிக்கிற புள்ள 2 நாளா 3 நாளா வந்துட்டு தலாக்க வாங்கிட்டு நிற்கும் போது அப்ப சரீரத்து கொண்டு நிக்க வேண்டிய, நான் 5 லட்சம் செலவு பண்ண தலாக்க ஆகி போச்சு புள்ள. எப்படி பறக்கத்திற்கு வாழ்க்கையில? ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய வீட்டு வாழ்க்கையிலும் சரி, நம் குறிப்பா நம்முடைய வீட்டு விசேஷங்களிலும் சரி எளிமை இருக்க வேண்டும், சாதகி இருக்க வேண்டும். ஆடம்பரங்கள் அனாச்சாரங்கள் வீண் விரயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் முபத்திரீன கானு மின் இஹ்வானி ஷைத்தான், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள்ங்கறான் அல்லாஹ். இன்னொரு விஷயம் சொல்றான், குலு வஷ்ரபு, சாப்பிடுங்கள் பருகுங்கள், ஆனால் வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை. நம்ம வீண் விரயங்கிறதுலாம் இந்த மாதிரி ஆயத்தெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டது. ஆனா சஹாபாக்கள் வாழ்க்கையில வீண் விரயம் எல்லாம் யோசிச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கை, உலக பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. உலகத்தில் எவ்வளவுதான் செல்வங்கள் எவ்வளவுதான் வசதிகள் இருந்தாலும் கூட எளிமையான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கிய தந்தல்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தாடி வைப்பது சுன்னத்தா ஃபர்லா, விளக்கவும். வைக்காமல் இருப்பது ஹராமா? தாடி வைப்பது சுன்னத்து, சிரைப்பது ஹராம். தாடி வைப்பது சுன்னத்து தான், ஃபர்து கிடையாது. ஆனா அந்த தாடியை வராம இருக்கிற அளவுக்கு காலையில முழிக்கும் பொழுதே ஷேவ் மிஷின் கைமா முழிக்கிறது ஹராம். தாடியை மழிக்கிறது ஹராம்ன்றவன நம்மளுக்கு என்ன விளங்கிட்டாங்கன்னா, அஜத் மாதிரி இவ்வளவு பெரிய தாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணா அது ஹராமே, அதனால நான் தாடியே வராம ஷேவ் பண்ணிடுவேன். இதுவல்ல, தாடியை வரவிடாமல் தடுப்பது ஷேவ் பண்றது ஹராம். நல்லா புரிஞ்சுங்க, தாடி வைக்கிறதுனால என்ன குறைஞ்சி போயிட போதுங்க?
ஒன்றும் இல்லை. நம்மளுக்காக ஒரு கப்பட தாடி வச்சா நம்மள அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ, நமக்கு அப்படி தீவிரவாதின்னு சொல்லுவானோ இப்படி தீவிரவாதம் சொல்றாமோ, அந்த பிரச்சனை வந்துருமோ இந்த பிரச்சனை வந்துருமோ, பொண்டாட்டி அப்ஜெக்ஷன் வந்துருமோ, புள்ள குட்டி, இதெல்லாம் நம்முடைய கற்பனை. நல்லா புரிஞ்சுங்க. தாடி இல்லாத முகத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையிலே குறிப்பாக கபரிலே மலக்குமார்கள் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை கொண்டு காட்டுவாங்க. அந்த நேரத்தில் தாடி இல்லாத முகத்தை பார்ப்பதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுப்படைவார்கள். என்னுடைய ஒரு சுன்னத்தை கூட ஹயாத்தாக்கல, நீ ஏன் உம்மத்துன்னு சொல்றது உங்களுக்கு என்ன அருகதுன்னு கேட்பாங்க ரசூலுல்லாஹ். என்ன பதில் சொல்றது நீங்க யோசிங்க. அதனால தாடி வைப்பது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. குறிப்பாக தாய்மார்கள் நீங்க தாடி வைக்கிறது இல்ல, பெரும்பாலான ஆண்கள் தாடி வைக்காமல் இருப்பதற்கு தாய்மார்கள் தான் காரணம், பெண்கள் தான் காரணம். பெண்கள் நினைத்தால் ஆண்கள் தாடி வைக்க முடியும். என்ன சொல்ற, நாங்களா வைக்க கூடாதுன்னு சொல்றோம், நீங்க வைக்க கூடாதுன்னு சொல்லாட்டாலும் வையுங்கன்னு சொல்லுங்க, அவங்க வைப்பாங்க இன்ஷா அல்லாஹ். வையுங்கன்னு வலியுறுத்துங்க. அதனால தாடி வைப்பது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான சுன்னத்து. கண்டிப்பா தாடி வைக்கணும். ஷாக்ஸ் போட்டு ஒது எடுப்பது கூடுமா? இல்லையே. ஷாக்ஸ் போட்டு ஒது செய்வது எப்படி? அதாவது ஹுஃபைன் ஒல் ஜவ்ரப் அப்படின்னு ஹதீஸ்கள்ல வருது. ஹுஃபைன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த லெதர் சாக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த லெதர்லயோ ரெக்ஸின்லயோ சாக்ஸ் போட்டு, அந்த லெதர் சாக்ஸுக்கு உள்ள சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, 24 மணி நேரத்துக்கு நீங்க உள்ளூர்ல இருந்தீங்கன்னா 24 மணி நேரம், வெளியூருக்கு பிரயாணத்தில் போனீங்கன்னா 72 மணி நேரம், அதான் 3 நாள். நீங்க இன்னைக்கு காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு அந்த சாக்ஸை மாட்டிக்கிட்டு ஒது செஞ்சீங்கன்னா, நாளைக்கு ஃபஜ்ர் வரைக்கும் நீங்க ஒது செய்யும் பொழுது அதை கலெக்டனுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு மேலே என்ன பண்ணலாம், கையை வச்சு தடவுனா போதுமானது. இது லெதர் சாக்ஸுக்கு உள்ள சட்டம். இன்னைக்கு துணி சாக்ஸ் இருக்குதே, இந்த துணி சாக்ஸுக்கு மேல அதே மாதிரி ஈர கையால தடவுனா போதுமா அப்படின்னா, இதுல இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது. அதனால கழட்டி ஒது செய்ய முடிஞ்சா கழற்றி துணி சாக்ஸ்களை கழுவுறது தான் மிகவும் சிறந்தது. கலெக்டர் சூழ்நிலை இல்லை, அதுக்கு மேலே நான் கையை வச்சு மசாஜ் செஞ்சு தான் போனோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலையை செஞ்சுக்கலாம். ஆனா இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு, இந்த விஷயம் அறிஞர்கள் மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் தோல் சாக்ஸ் இருக்குது, தோல்லையோ ரெக்ஸின்லையான சாக்ஸ், அந்த சாக்ஸுக்கு மேல நீங்க சாதாரண கையை வச்சு ஈர கையை வச்சு இப்படி தடவினா போதுமானது. ஒது செய்யும் பொழுது ஒது செய்வதற்காக அந்த சாக்ஸை கழட்டுங்கிற அவசியம் கிடையாது. குளிப்பு கடமையாட்டா அந்த சாக்ஸை கழட்டி ஆகணும். நான் நோன்பு 20க்கு மேல் ஊருக்கு செல்கிறேன், அங்கு 8 ரக்காத்து மட்டுமே தொழுவார்கள். தற்போது 20 ரக்காத் தொழுது விட்டு 8 ரக்காத் தொழுவது சரியா? நீங்க அங்க அந்த அப்படியே 8 ரக்காத் தொழுற பள்ளி தான் இருக்குதுனாக்கா 8 ரக்காத் ஜமாத்தா தொழுது நீங்க மீதி 12 ரக்காத் தனியா தொழுவுங்க. அல்லாஹ் ஒன்றும் கோச்சிக்க மாட்டானே. இங்க 20 ரக்காத் தொழுது அங்க 8 ரக்காத் தொழலாமா? 8 ரக்காத் முதல்ல தொழுதுக்குங்க, தொழுது அப்புறம் மீதி 12 ரக்காத் தனியா தொழுதுக்குங்க. இல்ல உங்களை மாதிரி யாரும் இளைஞர் வந்தா அவங்களும் சேர்த்துக்கிட்டு ஜமாத்தோட சேர்த்து தொழுவுங்க, தப்பு கிடையாது. ஜனநாயகம் என்பது ஷிர்க், ஓட்டு போடுவது ஹராம் என்று பலதரப்பட்ட கருத்துக்கள் நிலவுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை? அப்படி உண்மையெனில் எந்த அடிப்படையில் இது ஹராம் என்று ஷிர்க் ஆகும்? இதுக்கு நான் ஒரு வரி 2 வரியில தான் பதில் சொல்ல முடியாது. நீங்க என்னுடைய எலெக்ஷன் நேரத்தில் நான் பேசின பேச்சு makamasjid.comல நெட்ல இருக்குது, அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க, பார்க்க தெரிஞ்சவங்க. இல்லைன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி சீடியில் எடுத்து நீங்க அந்த ஸ்பீச்சை பாருங்க. அதுல ஜனநாயகம் என்பது எதனால ஹராம் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் சகோதரர் கேட்டதுனால ஒரு சில விளக்கங்களை சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன் துதி அக்ஸர மன் ஃபில் அர்தி ல யுதில்லுக அன் சபீலில்லாஹ். பூமியில் நீங்கள் பெரும்பான்மை மக்களை பின்பற்ற ஆரம்பித்தால் அவர்கள் உங்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வழிகெடுத்து விடுவார்கள். அப்ப பெரும்பான்மை சிறுபான்மைங்கிறது என்ன கிடையாது, இஸ்லாத்துல கிடையாது. ஆனால் ஜனநாயகத்திலே பேசே என்னதான், ஜனநாயகத்திலே பேசிக்க என்னதாங்க, மெஜாரிட்டி தான், பெரும்பான்மை தான். அதான் அறிஞர் அண்ணா சொன்னாரு, நல்ல வேளை ஜனநாயகத்துல அறிவுக்கோ அழகுக்கோ மனிதனுடைய சிந்தனைக்கோ அறிவே கிடையாது. பெரும்பான்மை என்ன சொல்லுது அதுதான். நல்ல வேளை பெரும்பான்மைப்படி இந்தியாவினுடைய தேசிய பறவையை தீர்மானிக்காமல் அழகை வைத்து தீர்மானிச்சிட்டாங்க. இந்தியாவுடைய தேசிய பறவை மயில்னு சொல்லி பெரும்பான்மையை வச்சு தீர்மானிக்கிறதா இருந்தா இந்தியாவுடைய தேசிய பறவையை எது தீர்மானிச்சிருக்கணும், காக்கையை தான் தீர்மானிச்சிருக்கணும் அப்படின்றாரு அறிஞர் அண்ணா. அன்னைக்கு அப்படி சொன்னாரு. இன்னைக்கு நான் சொல்வேன், பெரும்பான்மைப்படி இந்திய தேசிய பறவை தீர்மானிக்கிறதா கொசுவை தான் தீர்மானிக்கணும். அதான் இந்தியாவில் அதிகம், அப்படித்தானே? ஏன்னா ஜனநாயகத்தில் அப்படித்தான். உதாரணமா அவங்க எலெக்ஷன்ல ஒரு 2 பேர் நிக்கிறாரு. ஒருத்தர் பாவம் ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப அருமையான மனுஷன். அவர் மட்டும் எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்பி ஆனாக்கா மக்களுக்கு அவ்வளவு நல்லது செய்வாரு, அவ்வளவு பெர்ஃபெக்டா இருப்பாரு. இது வரலாம் அவ்வளவுதான், அப்படிதான் இருந்திருக்கிறாரு அவரு.
மக்கள் எல்லாம் அவரை பாராட்டுவாங்க, அவ்வளவு தங்கமான மனுஷன், தக்குவா உள்ள மனுஷன் நிக்கிறாரு. அவரை ஏத்து நிக்கிறான் 1 நம்பர் அரசியல்வாதி. இன்னைக்கு அரசியல்வாதி அவர் ஏத்து நிக்கிறான். 1 நம்பர் ஷைத்தான்னு சொல்லக்கூடாது, 1 நம்பர் அரசியல்வாதி. 2 பேரும் எலெக்ஷன் நிக்கிறாங்க. எலெக்ஷன் முடியுது, ஓட்டு எண்ணி பார்த்தா 2 பேரும் லீடிங்ல வர்றாங்க. இவர் லீடிங், அவர் லீடிங், இவர் லீடிங், அவர் லீடிங். கடைசியில் அறிவிக்கிறாங்க, அந்த 1 நம்பர் அரசியல்வாதி 1 ஓட்டுல அதிகமா இருக்கிறான். ஆனா தெரியும் 1 நம்பர் அயோக்கிய. ஆனா இவரு அவனுக்கு நேர் மாற்றம், அவ்வளவு தக்குவா உள்ள மனுஷன், இறையச்சம் உள்ள மனுஷன். ஆனா யார் தான் ஜெயிப்பா? யாருங்க ஜெயிப்பா? அயோக்கியம் தானே. இல்ல இல்ல ஜனாதிபதி சொல்லி, ஜனாதிபதி எலெக்ஷன் கமிஷன் சொல்லி, எலெக்ஷன் கமிஷன் தலையிட்டு, இல்லங்க அவர் ரொம்ப தக்குவா உள்ளவங்க, தங்கமான மனுஷங்க, இவன் 1 நம்பர் அயோக்கியம், எல்லாத்துக்கும் தெரியுங்க. மாத்த முடியுமா? ஜனாதிபதி பிரதமரை நினைச்சாலும் மாத்த முடியுமா? முடியாது. ஆனா இன்றைய ஜனநாயகத்தில் அதுவும் மாத்த முடியும். தோற்றுவிட்டார் என்று அறிவிக்கப்பட்ட உள்துறை அமைச்சரே பின்னாடி எப்படி அறிவிக்க முடியும்? ஜெயிச்சுட்டு தான் மாத்தவும் முடியும். இதுதான் ஜனநாயகம். அப்ப அதனால ஜனநாயகம் என்பதே முழுக்க முழுக்க மெஜாரிட்டி தான் பேசிக். இஸ்லாத்திலே மெஜாரிட்டிக்கு இடமே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல அக்ஸர மன் ஃபில் அர்தி லா யுதில்லுக அன் சபீலில்லாஹ், பூமியிலே நீங்கள் பெரும்பான்மை மக்களை பின்பற்ற ஆரம்பித்தால் உங்களை அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு வழிகெடுத்து விடுவார்கள். இன்னைக்கு பெரும்பான்மை மக்கள் சொல்றதான் சட்டம் சொன்னா நாமெல்லாம் யாரா மாறிடுங்க? யாரா மாறிடணும்? இந்தியாவில் பெரும்பான்மை யாரு? இந்துக்கள் தானே. இப்ப பெரும்பான்மை மடி எல்லாருமே நாளையிலிருந்து கல்லை வணங்க வேண்டும், அதான சட்டம். அப்படிதான் ஒரு பெரும்பான்மை படி. சரி இந்தியா விடுங்க, உலகத்தில் பெரும்பான்மை யாருன்னு சொன்னா கிறிஸ்தவர்களும் காபிர்களும் தானே. முஸ்லீம்கள் பெரும்பான்மை இல்லையே. அதுதான் அல்லாஹ் சொன்னான், உலகத்தில் பெரும்பான்மை மக்களை பின்பற்ற ஆரம்பித்தால் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உங்களை தடுத்து விடுவார்கள். இது பேசிக், அடிப்படை. இன்னொரு விஷயம் எடுத்தீங்கன்னா டெமோக்ரசி, ஜனநாயகம். ஜனநாயகத்திலே பேசிக்கே ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள். ஜனநாயகத்திலே பேசிக்கே என்னங்க? மக்களுக்காக மக்களை மக்களே ஆள்வது. ஒரு 500 பேர் கொண்ட பார்லிமெண்ட்ல சாராயம் ஹராமா ஹலாலா என்ற சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னா 251 எம்எல் எம்பி கையை தூக்கிட்டாங்கடா, உடனே என்ன ஆயிடும்? சாராயம் என்ன ஆயிடுங்க? ஹலால் ஆயிடும். அது சபாநாயகர் அந்த பில்லு பாஸ் பண்றதா பாத்திருக்கீங்களா? ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் நினைக்கிறேன், சட்டம் பாஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சு. அடுத்த சட்டம், அட ஏற்போர் அதிகமா மறுப்போர் அதிகமா, ஏன்னா ஆல்ரெடி தெரியும் ஆளுங்கட்சிக்கு தான் பலம் அதிகம். பாத்திருக்கீங்களா சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேறத? ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க அப்படிங்குவாரு. உடனே ஆம் அப்படின்னு சத்தம் வரும். உடனே ஏற்போரே அதிகம் என்று நினைக்கிறேன், சட்டம் பாஸ் ஆயிடும், முடிஞ்சு. அதே மாதிரி இந்தியில பார்லிமெண்ட்ல ஹிந்தியில சொல்லுவாங்க, மான்னே வாலே ஹாம் போலியே, அந்த பொம்பளை சொல்லும் இந்தியில உட்காந்துக்கிட்டு, ஏத்துக்கிறவங்களாம் ஆம்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. உடனே ஹா அப்படிங்குவாங்க, உடனே சட்டம் பாஸ் ஆயிடும். அப்ப ஜனநாயகத்தில் பெரும்பான்மை எம்பிங்கள் சேர்ந்து கையை தூக்கிட்டாங்கடா, அங்க சாராயம் ஹலால் ஆயிடும், வட்டி ஹலால் ஆயிடும், விபச்சாரம் ஹலால் ஆயிடும், எல்லாம் ஹலால் ஆயிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அங்க ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், மக்களுக்காக மக்களை மக்களே ஆள்வது ஜனநாயகம். இங்கே மக்களுக்காக மக்களை அல்லாஹ் ஆள்வது இறை சட்டம். அது என்ன வித்தியாசம்? அங்க சட்டத்தை இயற்றுபவர்கள் மக்கள், இங்கே சட்டத்தை இயற்றுவது யாரு? அல்லாஹ். இதுதான் ஜனநாயக ஆட்சிக்கு இஸ்லாமிய ஆட்சிக்கு வித்தியாசம். புரிச்சுங்களா? ஹசரத் இந்தியா மாதிரி ஜனநாயக நாட்டில் நான் ஓட்டு போடாம இருந்தா முஸ்லிம்கள்லாம் ஓட்டு போடலடா, அப்படியே பிஜேபி வந்துருவோம், வந்து அப்படியே இனி இந்த பூச்சாண்டிலாம் காட்ட முடியாது. அங்க செதறி சின்ன விடமா போயிடுச்சு, அந்த பூச்சாண்டிலாம் காட்ட முடியாது. எல்லாத்துக்கும் மேல ஓட்டு போடுவது என்பது போதுங்க, இவ்வளவு விளக்கம் போதும். சரி, உங்கள்ட்ட இருக்குதா ஜனநாயகத்தை பற்றி சீரிய சகோதரருக்கு தான் வேணும், அதை போட்டு கேட்டுங்க. என்ன பேச ஆரம்பிச்சா ஜனநாயகத்தை பற்றி பேசினா ஜோஷ் அதிகமாயிடும், இன்னும் பேசிக்கிட்டே இருப்பேன் நிறைய. திருமணமாகி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்துவிட்டு தலாக் சொல்லாமல் சிறிது வருடங்கள் இருந்தால் இயற்கையாக தலாக்கானதாக அர்த்தம் என்று கூறுகிறார்கள். அப்படி எனில் அந்த தம்பதிகள் மனம் ஒத்து மீண்டும் சேர முடியுமா? அப்படி சேருவதற்கு ஏதேனும் மார்க்க தடைகள் உள்ளதா? கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால இயற்கையா தலாக்கு ஏற்படாது. தலாக் என்பது அந்த கணவன் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும், நான் தலாக் சொல்லிட்டேன் அப்படின்னா தான் தலாக் ஆகும். இது கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருக்கிறதுனாலே இயற்கையாக தலாக் ஆயிடாது. கொஞ்ச நாள் 20 வருஷம் 30 வருஷம் பிரிஞ்சிருந்த பிறகு கூட தலாக்கோ குலாவோ ஆகல, அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வாழ முடியுமா? தாராளமா சேர்ந்து வாழ முடியும். ஒரு செகண்ட் தான் ஹஸ்ரத் தலாக்குன்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சு போய் தலாக் ஆயிடுச்சு, ஹலாஸ் முடிஞ்சு போச்சு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கு, சலாசுன் ஜித்து உன்ன ஜித்துன் ஹஸ்லு உன்ன ஜித்துன், 3 விஷயங்கள் இருக்கின்றன, அதை வேண்டும் என்று சொன்னால் நிகழ்ந்து விடும், வேடிக்கையா சொன்னாலும் நிகழ்ந்து விடும். ஒரு நேரம் மனைவிட்டு போனாரு, இன்னைக்கு உன தலாக் விட்டனே அப்படின்னாரு, முடிஞ்சு போய் தலாக் ஆயிடுச்சு. அப்புறம் இல்ல நான் விளையாட்டுக்கு சொன்னேன், கிண்டலுக்கு சொன்னேன், மண்ணாங்கட்டிக்கு சொன்னேன். தாராளம் தேவபந்து மதரசாவுக்கு ஒரு ஃபத்வா வந்துச்சு பாகிஸ்தான்ல இருந்து. ஜியாவுல் ஹக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்க அதிபரா இருக்கும் பொழுது, யாருங்க ஜியாவுல் ஹக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறது இங்க உள்ள உளவுத்துறைக்கு அர்த்தம் தெரியாது, தெரிஞ்சா என்ன பாகிஸ்தான் தீவிரவாதி கூட்டு விடுவாங்க. ஜியாவுல் ஹக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகச் சிறந்த நல்ல மனிதர். அவரை கொன்றதே அநியாயக்கார பாவிங்க. அவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தாருனாங்க பாகிஸ்தான் நல்ல நிலைமை கொண்டு போயிடுவாரு, உலகளாவிய முஸ்லீம் நல்ல நிலை கொண்டு வந்து அவரை கொண்டு வச்சு கொண்டானுங்க. ஹைர் ஜியாவுல் ஹக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஃபத்வா கேட்டு வந்து தாராளம் தேவபந்து மதரசாவுக்கு. என்ன ஃபத்வான்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவி 2 பேர் நாடகத்தில் நடிக்கிறாங்க, 2 பேரும் முஸ்லீம். அந்த நாடகத்திலையும் கணவன் மனைவியாவே நடிக்கிறாங்க. நாடகத்துல கணவன் என்ன பண்றான், மனைவி தலாக் சொல்ற மாதிரி சீனு. உண்மையிலே அவன் யாரு, அந்த மனைவி, அவனுக்கு மனைவி. நாடகத்துல கணவன் மனைவியா நடிக்கிறாங்க. மனைவி தலாக் சொல்ற மாதிரி சீனு, தலாக் 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 அப்படின்ட்டான். பிரச்சனை தாராளம் தேவபந்து மதரசாக்கு வந்துருச்சு, பூதாகரமாயி போச்சு. இவரு நாடகத்துல நடிக்கிறதுக்காண்டி மனைவியை சொன்ன தலாக்கு, அவருடைய மனைவி சொன்னது தலாக் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி அறிஞர் மத்தியில் கருத்து வேறுபாடாகி போச்சு பாகிஸ்தான்ல. அப்ப தாராளம் தேவபந்துல முஃப்தி கிஃபாயத்துல்லா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தலைமை முஃப்தியா இருக்கும் பொழுது அவங்ககிட்ட இந்த ஃபத்வா வருது. அப்ப அவங்க சொல்றாங்க, அவங்க கணவன் மனைவியாங்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல முஸ்லிமா இருக்கிறாங்களா, முஸ்லிம் இஸ்லாத்தில் வெளியே போயிட்டாங்கன்னு தீர்மானிங்க. ஏன்னு சொன்னா, அதாவது மார்க்கத்தினுடைய விஷயத்தை நாடகத்தில் பேசுற அளவுக்கு மார்க்கத்தை கிண்டலாக்கிட்டா, மார்க்கத்தை ரொம்ப கிள்ளிக்கிறே நினைச்சா அவன் எப்படி இஸ்லாத்தில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபத்வா கொடுத்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த மாதிரி விளையாட்டுக்கு சொன்னேன், கிண்டலுக்கு சொன்னேன், தலாக் ஆயிடும். அதனால தலாக்குன்னு சொல்லல, சும்மா பிரிஞ்சிருக்க, உடல் அளவில் பிசிக்கலா பிரிஞ்சிருக்காங்க, அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, இவங்க எங்க இருக்கிறாங்க. அது 20 வருஷம் அல்ல 200 வருஷம் ஹயாத்தா இருந்தாலும் சரி மீண்டும் சேர முடியும். இயற்கையாலும் தலாக்கு நிகழாது. விளையாட்டா சொன்னாலும் கிண்டலா சொன்னாலும் நிகழ்ந்த 3 விஷயம். ஒன்னு தலாக்கு, இன்னொன்னு இத்தாக் அடிமையை உரிமை விடுவது, சலாசுன் ஜித்துன் ஜித்துன் ஹஸ்லுன் தலாக்கு அல் இத்தாக்கு அன் நிக்காஹு. நிக்கா ஒரு பொண்ணை பார்த்து நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே அப்படிங்கிறான், அந்த பொண்ணை நான் ஏத்துக்கிட்டேனே, கல்யாணம் மனைவி ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இல்ல நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சினிமாவில் சொன்னேன், நடிக்கிறதுக்கு சொன்னேன். ஷரியத்துப்படி அதுதான். ஒரு பெண்ணை பார்த்து ஒரு நான் திருமணம் செய்கிறேன் வார்த்தை சொல்லி அந்த பொண்ணும் கபில் தூ ஏற்றுக்கொண்டேன், அல்ல அந்த பெண்ணை இவன்ட்ட என்ன திருமணம் செஞ்சுக்கிறேன்னு கேட்டு இவன் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா நிக்கா ஆயிடும். அதனால இதெல்லாம் மார்க்க விஷயத்துல விளையாட்டாகவோ கிண்டலாகவோ ஆக்கக்கூடாது. சாட்சி வச்சுட்டு தான் சொல்றேன். ஜக்காத்துக்கும் சதகாவிற்கும் என்ன வித்தியாசம்? ஜக்காத்துடைய அளவு 2% இருக்கிறார்கள். இதை பற்றி ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அளவுகள் கூறினார், விளக்கம் தரவும். ஜக்காத்தை பத்தி நிறைய தடவை சொல்லியாச்சு, இருந்தாலும் சகோதரர் கேட்கறதுனால சொல்றேன். ஜக்காத்து தங்கம் உங்களிடத்திலே 88 கிராம், அதாவது சுமார் 87 கிராம், சுமார் 10.25 பவுன் உங்களிடத்திலே தங்க, அதற்கு மேல் நகை இருந்தால் நகைக்கு ஜக்காத்து கடமையாயிடும். மொத்த நகையில இருந்தும் 2% எடுத்து ஜக்காத்து கொடுத்துடணும். அதே மாதிரி வியாபார பொருளாகவோ பேங்க் பேலன்ஸ் ஆகவோ 632 கிராம் வெள்ளியினுடைய அளவுக்கு, இன்னைக்கு 632 வெள்ளிங்கிறது சுமார் ஒரு 13-14 ரூபாய் அளவுக்கு பேங்க் பேலன்ஸ் இருந்து அது ஒரு வருஷம் செலவாகாம உங்க கையில் இருந்தால் ஜக்காத்து கடமையாயிடும். அல்லது வியாபார பொருளாக இருந்தால் ஜக்காத்து கடமையாயிடும். அந்த மொத்தத்தை கணக்கிட்டு 2% எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்துட வேண்டியதுதான். இதுதான் ஜக்காத்துடைய பேசிக் சட்டம். இன்னும் டீப்பா கேட்கணும்னா சில தனியா கேட்டுங்க. தஸ்பீ தொழுகை மார்க்கத்தில் உண்டா? எந்த நூலில் ஆதாரம் உள்ளது? பல தடவை சொல்லியாச்சு. தஸ்பீ தொழுகை அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்லி. தினமும் இரவில் அல்லாஹ் முதல் வானத்தில் யாருக்கு பாவம் மன்னிப்பு வேண்டும், யாருக்கு ரிஸ்க் வேண்டும் கேளுங்கள் என்று கூறுதா சொன்னீர்கள். அப்படி வேண்டியதை கேட்கும் பொழுது தஹஜ்ஜுத் தொழுது கேட்க வேண்டுமா? தஹஜ்ஜுத்தின் சரியான நேரம் எது என்று கூறினால் மிகவும் உதவியா இருக்கும். தஹஜ்ஜுத் தொழுகை பார்த்தா ஹதீஸ்ல வருது. இது தஹஜ்ஜுத் தொழுகை நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தினந்தோறும் முதல் வானத்தில் இருக்கிறவங்க மனிதனுடைய தேவையை கேட்டு நிறைவு செய்யறான்னு சொல்லி. தஹஜ்ஜுடைய சரியான நேரம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சாதாரண ஃபஜ்ர் பாங்கு சொல்றதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் நடுவில் தஹஜ்ஜுத் தொழுவலாம். ஆனால் ஏற்ற நேரம் சூரியன் மறைஞ்சதிலிருந்து ஃபஜ்ர் பாங்கு வரலாம். உதாரணமா இன்னைக்கு டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் மறையிறது 6:30 வைங்க. ஃபஜ்ர் சுபஹ் சாதிக்கத்தனை 5:45 4:45
4:45 சுபு சாதிக்கு. இந்த சூரியன் மறைந்ததிலிருந்து சுபு சாதிக்கு வரை உள்ள டைமை 6 பங்கா போட்டு அதனுடைய கடைசி 6வது பங்கு இருக்கு பாருங்க, அதுதான் தஹஜ்ஜுதுக்கு ஏற்ற நேரம். புரிஞ்சுங்களா? புரியுதா விளங்கலையா? அதனால தஹஜ்ஜுதுக்கு ஏற்ற நேரம் ஃபஜ்ருக்கு முன்னாடி வரணும், ஃபஜ்ர் பாங்குக்கு ஒரு 15-20 நிமிஷம் முன்னாடி வரலாம், தஹஜ்ஜுத் பாங்கு தொழுலாம். ஏற்ற நேரம் 6 பங்கா போட்டு கடைசி 6வது பங்கு. ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்துடன் தொழுது விட்ட பிறகு ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழலாமா அல்லது தொழக்கூடாதா? நல்ல கேள்விங்க. இதுல என்னண்டா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா உகீமத்தி ஸலாத்து ஃபலா ஸலாத்த இல்லல் மக்தூபா. சஹீஹ் புகாரிலையும் மற்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஃபர்து தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் அந்த ஃபர்லை தவிர வேற எந்த தொழுகையும் தொழக்கூடாது. உதாரணமா ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிக்கு வர்றோம், ஃபஜ்ர் ஜமாத் நடந்துகிட்டு இருக்குது, ஃபஜ்ர் ஜமாத் நடந்துட்டு இருக்குது. நாம என்ன பண்ணோம், டைமை பார்ப்போம், எத்தனை ரக்காத் தொழுதுருக்காரு. உடனே ஃபஜ்ர் ஜமாத்தாலே எப்படி 10 நிமிஷம் நடக்கும், அதுக்குள்ள நம்ம சுன்னத் தொழுதலாம்னு சொல்லி இவர் என்ன பண்றது, தக்பீர் கட்டிக்கிட்டு அறக்க பறக்க டக்கு 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 டக்குன்னு என்ன பண்றாரு, கம்ப்யூட்டர் தொழுக மாதிரி கோழி கொத்துற மாதிரி கொத்தி தொழுது டபால் முடிஞ்சு இமாம் ஜமாத்தோட சேர்த்துப்பாரு. இப்படி தொழலாமா? இல்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா ஃபஜ்ர் தொழுது முடிச்சிடுறாங்க. தொழுது முடிச்ச பிறகு எழுந்திருச்சு 2 ரக்காத் தொழுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜுஇலத்தில் ஃபஜ்ர் அர்பஆ, என்ன ஃபஜ்ர் தொழுகை உனக்கு 4 ரக்காத்தாக ஆக்கப்பட்டு விட்டதா? அப்பதான் அதுல ஹதீஸ்ல வருது, உனக்கு ஃபஜ்ர் தொழுகை 4 ரக்காத்தாக ஆக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல யா ரசூலல்லாஹ், நான் ஃபஜ்ருக்கு முன்னாடி சுன்னத்தை தொழுவல, அதை தொழுதேன் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாயிடுறாங்க, ஒண்ணுமே பதில் சொல்லல. அதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபர்ல் தொழுகைக்காண்டி இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் அந்த ஃபர்லை தவிர எந்த தொழுகையும் தொழக்கூடாது. அப்ப நம்ம ஃபஜ்ர் தொழுகைக்கு உள்ள வரும்பொழுது ஃபஜ்ர் ஜமாத் நடந்து கொண்டிருந்தால் முதல்ல எதைத்தான் தொழணும், ஃபஜ்ரைத்தான் தொழ வேண்டும். தொழுது முடித்த பிறகு எழுச்சி எதை தொழணும், சுன்னத்தை தொழணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியிருக்க, நாம அதிக பிரசங்கித்தனமா இல்ல இல்ல நான் சுன்னத்தை தொழுது தான் தொழுவேன்னு சொல்றது, இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு மாற்றமானது. லைலத்துல் கத்ர் இரவில் தான் லைலத்துல் கத்ர் இரவில் தான் இறங்கும் என்றால் இந்தியாவில் இரவாக இருக்கும் பொழுது அயல் நாடுகளில் பகலாக இருக்கும். இப்படி இருக்கும் பட்சத்தில் லைலத்துல் கத்ர் இரவு ஒவ்வொரு இடத்திற்கும் வெவ்வேறாக இறங்குமா அல்லது உலகம் அனைத்திற்கும் ஒரே முறை தான் இறங்குமா இல்ல இடத்திற்கு இடம் மாறுபடுமா? லைலத்துல் கத்ர் இறங்காதுங்க. அது லைலத்துல் கத்ர்னா ஏதோ ஒரு வானத்தில் ஒரு பொருள் பெரிய உருண்டை அடிக்கும் பொழுது அது பூமிக்கு இறங்கும்னு நினைச்சிட்டு பொழுது. லைலத்துல் கத்ர்னா அந்த மகத்துவமிக்க இரவுன்னு அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் அது லைலத்துல் கத்ர்ல கேட்க வேண்டிய கேள்வி, அப்ப சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். தராவி 8 ரக்காத்தா 40 ரக்காத்தா 20 ரக்காத்தாவா? பல தடவை சொல்லியாச்சு. தராவி 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா என்பதற்கு 20 ரக்காத்துகள் தராவி. நல்லா புரிஞ்சுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தராவி 8 ரக்காத் தொழுதார்கள் என்பதற்கும் எந்த விதமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் கூட ஆதாரம் கிடையாது. 20 ரக்காத் தொழுதார் என்பதற்கும் எந்த உறுதியான ஆதாரமும் கிடையாது. 8 ரக்காத்துக்கு ஆதாரம் கிடையாது, 20 ரக்காத்துக்கு ஆதாரம் கிடையாது. 8 ரக்காத்துக்கு ஒரு ஆதாரம் சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் நபி ஸல்லல்லாஹு 11 ரக்காத் தொழுதாங்க. அதான் 8 + 3 ரக்காத் வித்ரு. அப்ப ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களில் தொழுதாங்க. அது என்ன தொழுகிறது? பச்சை பிள்ளைட கேட்டான்னு சொல்லுவாங்க தஹஜ்ஜுத் தொழுகிறது அப்படின்னு சொல்லி. ரமலானிலே இஷா தொழுகைக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் ஸ்பெஷல் தொழுகை தொழ வைத்தார்கள். அதை பத்தி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. அந்த தொழுகையினுடைய அழகை கேட்கணுமே, எவ்வளவு அழகா தொழுவிச்சாங்க தெரியுமா, எவ்வளவு சிறப்பா தொழுவிச்சாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. 3 நாட்களுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்கல. சஹாபாக்கள் கேட்கறாங்க, யார சொல்ல ஏன் தொலை வைக்கலங்கும் பொழுது, எங்க நீங்க ஆர்வம் மேலிட்டினால் தொழுறதுனால இந்த தொழுகை உங்க மேல ஃபர்லாயிடுமோ நான் பயப்படுறேன், அதனால நான் தொலை வைக்கலன்ட்டாங்க. இன்னைக்கு நம்ம காலத்துல அந்த பயம் இல்லாதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 நாட்கள் தொழுத தொழுகையை நம்ம ஆதாரமா எடுத்து ரமதான் ஃபுல்லா நம்ம தொழுகிறோம். இந்த தொழுகை அதாவது ரமதான் மாசத்திலே இஷாவுக்கு பிறகு தொழுத தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத் தொழுதார்கள் என்று எந்த அறிஞராவது எந்த ஆலிமாவது நிரூபிக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் மக்கா பள்ளியில நாளையில இருந்து 8 ரக்காத் ஆகிடலாம். நான் 1 லட்சம் தரத்தையா 2 லட்சம் தரத்தையா என்ற பணம் இல்லைங்க அந்த அளவுக்குலாம். வேணா இப்படி சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு பிறகு ரமலான் மாதத்திலே தொழுத தொழுகை 8 ரக்காத் தொழுதார்கள். இந்த ஸ்பெஷல் தொழுகை அப்படிங்கிறது ஆதாரம் காட்டட்டும். மக்கா பள்ளியில் நாளைக்கே இஷா 8 ரக்காத் ஆக்கிடலாம். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதை விட பெரிய விஷயம் என்ன இருக்குது? எந்த ஆதாரமும் கிடையாது. 20 ரக்காத்துக்கு உறுதியான ஆதாரங்கள் கிடையாது. ஒரு ஹதீஸ் இருக்குது, உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்திலே மக்கள் 20 ரக்காத் தொழுதார்கள், அந்த ஹதீஸ் ஆதாரம் இருக்குது.
உமர் ரலியல்லாஹு காலத்துல. இப்ப உமர் ரலியல்லாஹு காலத்துல 20 ரக்காத் தொழுதார்கள் என்றால் நிச்சயமாக உமர் ரலியல்லாஹு காலத்துல இருந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்றை பித்ஆத்தா செஞ்சிருப்பாங்களா? அப்ப ரசூலுல்லாஹி காலத்துல 20 ரக்காத் தொழுததுக்கு நமக்கு ஆதாரம் கிடைக்கலையே தவிர அப்ப சஹாபாக்கள் பார்த்ததனால தான் 20 ரக்காத் தொழுதாங்க. இதை விட முக்கியமான ஆதாரம் சொல்றதா இருந்தா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரையும் உலகத்திலேயே அமல்களிலே மாற்றமில்லாமல் நடக்கக்கூடிய பள்ளிவாசல் ரெண்டே பள்ளிவாசல். ஒன்று புனித மஸ்ஜிதுல் ஹரம் காபத்துல்லா, இன்னொன்று மதீனாவிலே மஸ்ஜித் நபவி. நீ பாத்தீங்கன்னா சவுதியிலே ஏன் மக்காவிலே மதீனாவிலே கூட மற்ற பள்ளிவாசல்லாம் 8 ரக்காத் தொழும் பொழுது காபத்துல்லாலே மஸ்ஜித் நபவியில மட்டும் 20 ரக்காத் தொழுறாங்க. மற்ற பள்ளியில 8 ரக்காத் தொழுறாங்க. மக்காலேயே காபத்துல்லாக்கு பக்கத்துல ஒரு 100 அடி தூரத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அந்த பள்ளிவாசல் 8 ரக்காத் தொழுவாங்க. ஆனா காபத்துல்லால மட்டும் 20 ரக்காத். மஸ்ஜித் நபவியில சொல்லக்கூடிய பாங்க அந்த பள்ளி கேட்கும். அவ்வளவு தூரத்துல தான் இருக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது, 1/2 ஃபர்லாங் இருக்காது. அந்த பள்ளி 8 ரக்காத் தொழுவாங்க. ஆனா மஸ்ஜித் நபவியில 20 ரக்காத் தொழுவாங்க. காரணம் என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து இன்னைக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் நடக்கக்கூடிய இடங்கள் அந்த 2 இடங்கள். அதனாலதான் உலகத்திலேயே தஹஜ்ஜுதுக்கு பாங்கு சொல்லக்கூடிய பள்ளி அந்த 2 பள்ளி தான். உலகத்துல இருந்த பள்ளியா தஹஜ்ஜுதுக்கு பாங்கு சொல்றாங்களா? மஸ்ஜித் நபவியிலும் காபத்துல்லால மட்டும்தான் வருஷம் முழுவதும் 365 நாளும் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பாங்க சொல்றாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த முறை மாறக்கூடாதுங்கிறதுக்காக. ஆக அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரலும் 20 ரக்காத் தொழுறாங்கடா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 20 ரக்காத் தொழுததனால தான் அது அப்படியே ட்ரெடிஷனலா வாழையா வந்து இன்னைக்கு 20 ரக்காத்துல இன்னைக்கு தொழுதுட்டு இருக்காங்க. இப்ப நாம சொல்லலாம், இல்ல ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து 8 ரக்காத் தான் தொழுதாங்க, பின்னாடி வந்தவங்க அது 20 ரக்காத்தை மாத்திட்டாங்க அப்படின்னா ஆதாரத்தை தாங்க. எந்த காலத்துல மாற்றப்பட்டுச்சு? அப்படி யாருடைய காலத்துல மாற்றப்பட்டுச்சு? அது ஆதாரத்தை தாங்க. அதனால 8 ரக்காத் நீங்க தஹஜ்ஜுதுங்கிற சுன்னத்தான தொழுகுங்க. 20 ரக்காத் தொழுங்க, 8 ரக்காத் தொழுங்க, 12 ரக்காத் தொழுங்க, 14 ரக்காத் தொழுங்க. எந்த அளவுக்கு அதிகமா தொழுங்க அந்த அளவுக்கு நன்மை. ஆனால் தயவு செஞ்சு 20 ரக்காத் தொழுவது பித்ஆத், 8 ரக்காத் தான் சுன்னத்து அப்படின்னு பேசாதீங்க. ஏன்னா 8 ரக்காத்துக்கு எந்த ஆதாரமே இல்லை. அப்படி ஆதாரம் நீங்க சவாலா சொல்றேன், ஆதாரம் இருந்தா கொண்டு வந்து கொடுங்க ஹதீஸ்கள்ல இருந்து. ஆனா இந்த நிபந்தனை, ரமதான் மாதத்திலே இஷாவுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வச்சாங்களே அந்த ஸ்பெஷல் தொழுகை 8 ரக்காத் அறிஞ்சு நிரூபிங்க. இன்ஷா அல்லாஹ் மக்காபல் 8 ரக்காத் ஆக்கிடலாம். இதெல்லாம் பல தடவை பேசி சொல்லியாச்சு. அதனால இப்ப நீங்க யோசிக்கிறதுனா மன் காம ரமதான ஈமானம் யஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. யார் ரமதானுடைய இரவிலே ஈமானுடன் நன்மையை நாடி நின்று வணங்குகிறார்களோ அவருடைய முன்பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம என்றாவது தந்தல்வானாக. என்னுடைய மனைவி தர்காக்களுக்கு செல்கிறார், நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. சரி, உங்களுடைய பயான் கேட்க அழைத்து வரலாம் என்றால் தமிழ் பேசவும் தெரியாது, தமிழ் படிக்கவும் தமிழ் சொன்னாலும் புரியாது. ஆகையால் நீங்கள் தர்காவை பற்றி மிகவும் கடுமையான முறையில் உருதுவில் பயான் செய்து கேசட் வெளியிட வேண்டும். அது கடுமையான முறையில் பேசணுமா? இன்னைக்கு காலையில டிவியில பேசுனதோட கடுமையா பேசணும். உங்களுடைய அனைத்து பயானும் உருதுவில் கேசட் வெளியிடவும். நான் உருது பேச தயார், அந்த உருதுவை அவர் புரிய தயாரா? உருது பேசுபவர்களுக்கு உதவும். நீங்கள் காலையில் டிவியில் தர்காவை பற்றி சொன்ன பொழுது தான் என்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் பயம் வந்தது. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வெளியிட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்ப காலையில பேசும்போது புரிஞ்சதுனாக்கா அப்ப தமிழ் புரியுது இல்ல, புரிஞ்சு பயான் இருக்கு, பயம் வந்திருக்குது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்ல சொல்லுங்க, புரிய வைக்கும். எனக்கு உருதுல அந்த அளவுக்கு ஸ்பீடா ஓடாதுங்க. ஏதோ தத்தையா உருது பேசுவேன், பயான் பண்ற அளவுக்குலாம் உருது ஓடாது. காரணம் என்னக்கா, அது வந்து தேவபந்தில் ஓதிட்டு நல்லா உருது நல்லா ஃப்ளூவெண்டா பேசிக்கிட்டு இருந்தேன். இடையில வந்து இந்த உருது கனெக்ஷனே இல்லாம போச்சு. உருது எப்ப பேசினா யாரையா கிண்டல் பண்ணா மட்டும் தான் உருது வரும், மற்ற உருது கனெக்ஷனே இல்லாம போனதுனால அந்த உருது டச்சப் இல்லாம போச்சு. இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணா பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒருவர் இரவு நீண்ட நேரத்திற்கு பிறகு தூங்கிவிட்டு பின்னர் சகர் செய்து அதனைத் தொடர்ந்து சுபஹ் தொழுது குர்ஆன் ஓதிவிட்டு காலையில் தூங்கும் பொழுது அசதியின் காரணமாக கடிதமாகி விட்டது. அவருக்கு தொண்டை இது தூக்கத்துல கடிதமாச்சு. இதுக்கு இவ்வளவு பில்டப்பா? நீண்ட நேரத்திற்கு பிறகு தூங்கிவிட்டு சகர் செய்து அதைத் தொடர்ந்து சுபஹ் தொழுது குர்ஆன் ஓதிவிட்டு காலையில் தூங்கும் போது அவருக்கு தொண்டை வலி ஜலதோஷம் என்பதால் அவர் குளிக்கவில்லை. அன்றைய தினம் தொழவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் குளிக்காமல் தொழலாமா? இஸ்லாத்தில் கண்டிச்சு உண்டா? அதாவது குளிக்காம தொழுதுலாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லைங்க. குளிச்சு தான் ஆகணும். சும்மா தொண்டை வலி கிண்ட வலி இதுக்கெல்லாம் வந்து குளிக்கிறது காரணமாக கூடாது, குளிச்சு தான் ஆகணும். அப்படி தூக்கத்தில் நோன்பு வச்சிருந்த தூக்கத்தில் கடிதமாயிட்டாலும் நோன்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க குளிச்சுட்டு அப்படியே உங்க நோன்பு கண்டினியூ பண்ணிடலாம். ஹஸ்ரத் இன்ஷா அல்லாஹ் உறுதியான ஈமானை குறிக்கோளாக கொண்டு நான் தொழுகை ஆரம்பித்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.
உடல் நலம், சொத்து, சுகம், மற்ற சௌகரியங்களை நான் துவாவில் கேட்கக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறேன். ஆனால் எனது நண்பர் துவாவில் எல்லாவற்றையும் துவாவில் கேட்க வேண்டும், வேலை செய்தால் கூலி கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். என்ன செய்வது? விளக்கம் தேவை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எனக்கு உலக விஷயங்களிலும் அழகானவற்றை தருவாயாக, ஆகிரத்திலும் அழகானவற்றை தருவாயாக, நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. இதோட பெரிய அழகான துவா என்ன வேணும்? அதனால உங்களை உலகத்துக்காண்டி தாராளமா கேட்கலாம், தப்பு கிடையாது. குளிப்பு கடமையான நேரத்தில் நகம் முடி வெட்டலாமா? தப்பில வெட்டலாம். எலக்ட்ரானிக் வியாபாரம் ஹலாலா ஹராமா? எலக்ட்ரானிக் வியாபாரம் என்ன வியாபாரம்? எலக்ட்ரானிக் நிறைய இருக்குது. டிவிடி பிளேயர், டிவிடி விற்கிறது, கேசட் விற்கிறது, சிடி விற்கிறது, கேமரா விற்கிறது ஹராமா ஹலாலா கேட்க முடியுமா? கேமரா எதுக்கு பயன்படுதுங்கிறத பொறுத்து அது ஹலாலா ஹராமான்னு சொல்ல முடியும். காபத்துள்ளால எடுக்கிற அடிக்கடி சொல்லுது, காபத்துள்ளால எடுக்கிறதும் கேமரா தான், கல்யாண வீட்டில் எடுக்கிறதும் கேமரா தான். ஒரு டாக்டர் எவனோ எடுத்தானே, டாக்டர் பிரகாஷ், அவன் எடுத்தது கேமரா தான். எந்த கேமரா ஹராமுங்குவீங்க, எந்த கேமரா ஹலாலுங்குவீங்க? அதனால கேமரா ஹராமா ஹலாலா இல்ல. கேமரா ஒரு கத்தி மாதிரி, கத்தியை வச்சு பழத்தையா இருக்கலாம், கழுத்தியா இருக்கலாம். பழத்தை அறிஞ்சா ஹலாலு, கழுத்து அறிஞ்சா ஹராமு. எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் அதை வச்சுதான் அது ஹராமா ஹலால் என்று தீர்மானிக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உரையில், எனக்கு பிறகு ஒருவர் பிடரி வெட்டி கொள்ளும் அளவுக்கு இறை மறுப்பாளர் ஆகிவிடாது என்று கூறினார்கள். இது புகாரி ஹதீஸில் உள்ளது. இதற்கு அர்த்தம் விளக்கவும். அதாவது அதான் இன்னைக்கு பிடரியை ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிற மாதிரினாக்கா இன்னைக்கு நடக்குது. முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பிடரி வெட்டிக்கூடிய அளவுக்குலாம் கேவலமா கருத்து வேறுபாடு, சண்டை, சச்சரவு நடக்கத்தான் செய்யுது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க. இஷா தொழுகைக்கு லேட்டா வந்து தராவியாவுடன் தொழுதால் இஷாவின் ஜமாத் நன்மை கிடைக்குமா? தராவியா தொழுகை நடந்துட்டு இருக்கும் பொழுது இஷா ஜமாத்தோட தொழுதா தொழுகக்கூடுமா? தொழுகலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது. இதுல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மட்டும் மாற்றுக்கிற சொல்றாங்க, தொழக்கூடாதுன்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூடுங்கறாங்க. அதனால அப்படி இஷா ஜமாத் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, தராவி ஜமாத் நடந்துட்டு இருக்கும்போது நஃபிலான தொழுகை தொழும் பொழுது பின்னாடி நம்ம ஃபர்த தொழுலாமா? தொழுறதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது, தொழுதுக்கலாம், தப்பில்லை. என சகோதரர் நோன்பு வைத்துக் கொண்டு டிவியில் சினிமா படம் மற்றும் பாடல்களை பார்த்து வருகிறார், அதன் தீமையை எடுத்து கூறவும். அப்ப நோம்பு முடிஞ்ச பிறகு பார்க்கலாமா? அதனால நோன்பு வச்சுக்கிட்டு பார்க்கக்கூடாது, நோன்பு அல்லாத நிலையிலே பார்க்கக்கூடாதுங்க. சினிமா, பாட்டு, ஆபாசம் என்பது எல்லா நேரத்திலையும் மார்க்க தடை செய்யப்பட்டது, எப்பவுமே பார்க்கக்கூடாது. மக்கா-மஸ்ஜித்.com வீடியோ டவுன்லோட் பண்ண முடியவில்லை, அந்த வீடியோ பஃபர் ஆகி பார்ப்பது லேட் ஆகிறது, இதில் ஏதேனும் ஒரு வழி தாருங்கள். அதிலே கேட்டிருப்பாங்க, ஏதோ 2 ஆப்ஷன் கேட்டிருக்காரு. இது எனக்கு சம்மந்தம் இல்லை, அவரையும் காண அப்துல் ரஹ்மான் அவருக்கு சொல்ல வேணும், இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கலாம் அவருக்கு. அதிலே 2 ஆஃபர் கேட்டிருப்பாங்க. அதான் பஃபரிங் ஆகி உங்களுக்கு லேட்டா வந்தா பரவாயில்லையா, இல்ல கிளீனா இருந்தா போதும், குவாலிட்டியா இருந்தா போதும், எங்களுக்கு பஃபரிங் தேவையில்லை, எது உங்களுக்கு சிறந்தது ஓட்டு கேட்டிருப்பாங்க, அந்த ஓட்டு போடுங்க, அதுக்கேற்ற மாதிரி தீர்மானிப்பார் அவரு. இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் கடைசி 10 நாட்களில் இத்திகாஃபில் சட்டப்படி குர்ஆன் ஓதுவது எப்படி என்று வருபவர்களுக்கு சொல்லித்தரவும். இதில் என் தந்தை இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்வார். இவர் கலந்துக்க மாட்டாரப்போ, அவருக்கு ஓத தெரியாது, அவருக்கு கற்றுக் கொடுக்கவும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நம்ம ஒரு வருஷம் ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சோம், குர்ஆன் ஓத கத்துக்காதவங்களுக்கு இத்திகாஃபில் இருந்தா 10 நாள்ல இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓத கற்றுக் கொடுப்போம்னு சொல்லி அவங்க நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் ஓரளவு பேசி கத்துக்கிட்டாங்க. அதுல அத மாதிரி இந்த வருஷம் சொல்லுங்கன்னு சொல்லிருக்காரு. வேலை பளுக்கள், டைம் ஆகி போச்சுன்னு ஒரு சீட்டு வந்துருக்குது. வேலை பளுக்கள் அது இதனால இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். துவா செய்யுங்க, அல்லாஹ் ராகத்தை கொடுத்தா நானும் இன்ஷா அல்லாஹ் இத்திகாஃபில் உட்காந்தா இன்ஷா அல்லாஹ் சொல்லி தரலாம் குர்ஆன். ஷேர் மார்க்கெட் பற்றி விரிவாக விளக்கம் கூறவும். எப்படி ஷரியத் மூலமா ஷேர் மார்க்கெட் செய்ய முடியும்? ஏற்கனவே சொல்லிட்டேன் ஷேர் மார்க்கெட்டை பத்தி. சொன்ன கேள்வி இதுக்கு தான் நான் மைக் கொடுத்தேன், தெரிஞ்சுதுங்களா? மைக் ஏற்பாடு பண்ண காரணம் இதுதான். என் நண்பன் அப்பா அவர் அல்லாஹ்வை கோபத்தில் திட்டி விட்டார்கள், இதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். அல்லாஹ்வையும் திட்டுறாரு அப்படின்னு பைத்தியக்காரத்தனமான கோபம், அல்லாஹ் திட்டுற அளவுக்கு மனம் திருந்தி தௌபா செய்யணும், அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்கணும். விருந்து உபசாரத்தை பொறுத்தவரையிலே தென் தமிழகத்தில் உள்ள நம் மக்கள் சிறப்பான முறையில் தான் உபசரிக்கின்றனர். ஆனால் இன்றைய பயானின்றைய விருந்து உபசரிப்பை தாங்கள் கூறியது மிகவும் ஆச்சரியமாகவே உள்ளது. இது இவருடைய அனுபவம், நான் சொன்னது என்னுடைய அனுபவம். நேற்று அரிசின் நிலையில் நபர்களுக்கு இடம் உண்டு என்று சொன்னீர்கள், அதில் 7 நபர்கள் விஷயங்கள் ஆண்களை மட்டுமே குறிக்கிறது. அப்படி என்றால் பெண்களுக்கு அரிசி நிழல் கிடைக்குமா? ஏன் கிடைக்காது? ஷாபுன் அஷஃபி இபாதத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தன்னுடைய வாலிபத்தை கழித்த வாலிபர்ங்கிறது வாலிபர் இல்ல, வாலிப பெண்ணுக்கும் கிடைக்காது. அதே மாதிரி ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் மூமின்களே அப்படின்னு கூப்பிட்டா மூமினான ஆணை குறிக்குமா பெண்ணை குறிக்குமா? ஆணை தான் குறிக்கும், அப்படித்தானே? யா அய்யுஹல்லதீன ஆமனூ அப்படின்னா மூமின்களே அப்படின்னா ஆண்களை தான் குறிக்கும். அதனால அல்லாஹ் ஆண்களை மட்டும் தான் தொழுவ சொல்றான், எங்களை தொழுவ சொல்ல முடியுமா? சட்டம் இல்லாத பொதுவானதுதான். ஆண்பாலை பயன்படுத்துவது அது அல்லாஹ்வுடைய வளமை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை, ஆண்பால் வார்த்தையை பயன்படுத்துவது.
ஆனா சொல்லப்பட்ட விஷயம் பெண்களுக்கு பொருந்தும். அது போதுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணுமோ, இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பழவேற்காடு மதரசால இருந்து உங்களோட உதவி தேடி வந்திருக்காங்க. உங்களால் முடிஞ்ச அதிகமான உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.